அனைவருக்கும் வணக்கம். மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நமது நிகழ்ச்சி 1260. நீங்கள் நீங்களாக இருங்கள் அப்படின்னு அமுதா மேடம் சொல்ல போகிறாங்க. என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்கலாம். வாங்க மேடம். எம்ஐஎம் தளத்தின் நிறுவனர் திரு ஸ்டீஃபன் ராஜ் அவர்களுக்கும் மற்றும் இந்த தளத்தில் பயணிக்கும் என் அன்பான நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துவிட்டு நாம் இதை தொடர்வோம். ஏற்கனவே இதை பற்றி நாம பேசியிருக்கோம். இவர் PC கணேசன் அவர்கள் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல பல்வேறு வகைப்பட்ட கருத்துக்களை பற்றி ஆராய்ந்து வரும் பொழுது ஒரு சில இடங்கள்ல நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு ஒரு பெரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உறுதியான மனநிலையில் இருக்கிறீர்களா, அல்லது உங்களுடைய நெகிழ்வுத்தன்மை உங்களை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, நெகிழ்வுத்தன்மை தேவையா இல்லையா, எல்லாவற்றையும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு 16 வினாக்கள் கொடுத்திருந்தார். சென்ற முறை நாம பேசும்போது அதுல ஒரு 4 வினாக்களை பத்தி நாம பேசணும். இப்போ இதுல முக்கியமா இப்ப நாம தொடங்கும் போது என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நான் வேண்டாம் என கருதும் என்னிடம் இருக்கும் வேண்டாத குணங்கள் 4 அதை மட்டும் நீங்க கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. நான் வேண்டாம் என்று கருதுகிறேன், ஆனா அது என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு 4 குணம். நினைச்ச உடனே டக்குன்னு வர்ற மாதிரி ஒரு 4, ரொம்ப யோசிக்காம சட்டுன்னு வர்றது ஒரு 4. ஏன்னா அதுதான் நம்மை பெரிதும் ஆளுமை செய்கிறது. அதனால அந்த 4 குணங்களை டக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. அமுதாமா, அந்த இப்பதான் நான் கனெக்ட் ஆனேன். இப்பதான். நீங்க அது இந்த சென்டென்ஸ் முதல்லன்னு சொல்லுங்களேன், என்ன கேட்டீங்க? அதாவது நாம உறுதி நிலையில் இருக்கிறோமா, இல்ல நெகிழ்வுத்தன்மையில இருக்கோமா, நாமாக இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு நாம பார்ப்பதற்கான வினாக்கள் இந்த நூலாசிரியர் ஒரு 16 வினாக்கள் கொடுத்திருக்கார். சென்ற முறை நம்ம ஒரு 4 வினா பார்த்துட்டோம். அதன் மூலம் நீங்க எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்ங்கிறத நீங்களே உங்களை பற்றி தெரிந்து கொண்டு நீங்களே உங்களை மாத்திக்கணும் அப்படின்னா மாத்திக்கலாம், இல்ல எனக்கு இது பரவாயில்ல அப்படின்னா நாமளே அதை தொடரலாம். அது மற்றவர்களினுடைய ஆய்வுக்கு உட்பட்டதல்ல, அதை நமக்கு நாமே ஆய்ந்து முடிவெடுத்துக் கொள்ளக்கூடிய வினாக்கள். அதுலதான் எனக்கு தெரிஞ்சும் நான் வேண்டாத குணங்கள்னு ஒரு 4 வச்சிருக்கேன். எனக்கு தெரியும் அது அது தேவையில்லை எனக்குன்னு தெரியும், ஆனாலும் ஒரு 4 என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 குணங்களை எழுதி வச்சுக்கோங்க. எழுத சொல்றீங்களா? இப்ப எழுதி நீங்களே வச்சுக்கோங்க. சரி சரி. 4 குணங்கள் அது மாதிரி தள்ளணும் அப்படின்றதே நமக்கு லிஸ்ட்லயே வர மாட்டேங்குது. ஒன்னே ஒண்ணு அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்றது? பரவாயில்ல. அது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு 10 குணம் எழுதணும். எனக்கு வேண்டாங்கிறது தான் என்கிட்ட சிலது இருக்கு அப்படின்னு ஒரு 10, அதுக்கப்புறம் அதுல இருந்து குறைச்சு ஒரு 6, அப்புறம் அதுல இருந்து குறைச்சு ஒரு 4க்கு வரணும். அந்த மாதிரி குறைச்சு வரும்போது அப்படி எதையெல்லாம் என்னால குறைக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து நம்ம குறைச்சோம் அப்படின்னா அந்த குணங்களை நாம ஆராய்கிறோம் அந்த நேரத்துல அப்படிங்கிறது பொருள். நம்மள நாமளே அலசி பார்க்கும்போது தான் நம்மகிட்ட இருக்கிற நல்ல குணங்களை எல்லாம் நம்ம எழுதிடுவோம் கட 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 கடன்னு. அதுல ஒன்றும் பெரிய தவறுகள் வராது. என்னெல்லாம் நம்ம செஞ்சோம்னா கிடுகிடுன்னு எழுதிடுவோம். ஆனா எதையெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் நான் செஞ்சிடுறேன். இதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன், ஆனாலும் நான் அப்படி பண்ணிடுறேன் அப்படின்னு நாம நினைக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது நம்மளை நாம நன்றாக அலசி ஆராய்ந்து பார்க்கிறோம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சரி, இப்ப நம்ம சென்ற முறை ஒரு 4 வினாக்கள் கேட்டுட்டோம்.
அதுல தான் உங்க வீட்டுக்கு ஒருத்தர் பொருள் விற்க வந்தாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வாங்குவீங்களா? உங்களுக்கு தேவையில்லாத பொருள், அந்த கேள்வி ஒண்ணு கேட்டோம். அப்புறம் வந்து மோசமான பொருள் இருந்ததுன்னா திருப்பி கொண்டு போய் கொடுப்பீங்களா? அதை நீங்களே வச்சுக்குவீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம். அப்புறம் வந்து நீங்க ஏதோ ஒரு திரைப்படத்துக்கோ நாடகத்துக்கோ போகும்போது பக்கத்துல இருக்கிறவங்க பேசுனாங்கன்னா பேசாதீங்கன்னு சொல்லுவீங்களா, இல்ல சகித்து கொண்டு இருப்பீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டோம். அப்புறம் நீங்க வந்து விரும்பலைன்னு தெரிஞ்சும் உங்களோட தொடர்ந்து ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு 4 கேள்வி கேட்டோம். இப்ப அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கு ஒரு கதை ஒன்று அவர் சொல்லி இருந்தார். என்ன கதை அப்படின்னா, 2 பேரு ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்க. ஆனா அந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்றதுக்கு தயக்கம், பயம், ஒரு கூச்சம், ஒரு தடுமாற்றம் அப்படி. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் சொல்றதுக்கு தயக்கம், கூச்சம், தடுமாற்றம் எல்லாமே இருக்கு. ஆனா சொல்லல. ஒருத்தருக்கு ஒருத்தர் மட்டும் தெரியுது. அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பையன் வந்து யோசிக்கிறான். அந்த பொண்ணோட வந்து நிறைய பசங்க வந்து பேசுறாங்க, கொள்றாங்க. அது அவனுக்கு பிடிக்கல. எப்படியாவது தான் அந்த இடத்துல நிக்கணுங்கிறத அவகிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான். முடியவே இல்லை. அப்பா அவன் என்ன பண்றான், ஒருத்தர்கிட்ட இதை பத்தி பேசும்போது அப்பா அவர் சொல்றார், நீ என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவனுடைய அந்த அச்சப்படக்கூடிய அந்த தன்மையிலிருந்து அவன் விலகி மிக துணிச்சலாக அவளை நோக்கி வரக்கூடிய அந்த இளைஞர்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இவன் அங்க போய் அந்த பெண்ணோட பேசி திருமணம் செய்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக நான் இந்த கதையை சொல்றேன் அப்படின்னா, நம்மிடத்திலே தடுமாற்றமோ, கூச்சமோ, துணிச்சலின்மையோ, பயமோ, இந்த மாதிரி அறிகுறிகள் ஏதேனும் நம்மிடத்திலே இருக்குமே ஆனால் அவற்றையெல்லாம் நாம் புறம் தள்ளிவிட்டு நாம எப்படி நம்முடைய பாதையை தேர்ந்தெடுத்து போகும்போதுதான் நாம நல்ல மன உறுதி உடையவர்களாகவும் திறன் உடையவர்களாகவும் விளங்க முடியும் அப்படின்னு அவர் அந்த கதையை சொல்லி குறிப்பிடுறார். இப்போ அடுத்த கேள்வி அவர் கேட்கிறார், அறிமுகம் இல்லாத ஒருவரிடத்தில் உங்களால் மிக சுலபமாக பேச முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். முன்ன பின்ன நம்ம அவங்கள பார்த்ததே கிடையாது, அவங்களுக்கும் நமக்கும் எந்த அறிமுகமும் கிடையாது. ஆனா அவங்கள நாம பார்க்கிறோம். அவங்களோட நாம எப்படி பேசுவோம், நம்முடைய உரையாடல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். மேடம், ஒரு சின்ன குறுக்கீடு. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அதாவது பதில் சொல்றவங்க வந்து மேடம் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கதையா பேச வேண்டாம். ஏன்னா எல்லாரும் ஒரு ஒரு கேள்விக்கே எல்லாரும் பேசணும்னா நம்ம நேரம் போயிடும். சுருக்கமா வந்து சொன்னா வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கதையை ரொம்ப அந்த அந்த முதல் இதுல வந்து ரொம்ப கதை பேசிட்டோம் நம்ம. கேட்ட கேள்விக்கு பதில், அதுக்கு ஏதாவது விளக்கம் இருந்ததுன்னா ஒரு 2 3 சென்டென்ஸ்ல விளக்கம். எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அதான் என்னுடைய வேண்டுகோள் மேடம். சொல்லுங்க சார், நீங்களே தொடங்கிடுங்க. இல்லை, நானே தொடங்கிட்டுமே அதை. ஓகே. தொடங்கிடுங்க, அப்படியே எல்லாரும் ஒவ்வொருத்தரா சொல்லிடுவாங்க. அதாவது அறிவு இல்லாத ஒரு இடத்துல வந்து பேச முடியும்னா நான் பேச முடியும் என்னால. நான் உங்களால முடியும். அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு மேடம். அந்த வழியை அவங்கள அப்சர்வ் பண்ணி அது எந்த நோக்கத்துல நம்ம பேச ஆரம்பிக்க முடியும், அப்படி பேச ஆரம்பிச்சா நிச்சயமா பேச முடியும். ஆண் பெண் இளையவர் யாரா இருந்தாலும் என்னால பேச முடியும் மேடம். ஆ. தேவையா இருந்தா நிச்சயம் பேசுவேன் நான். சரி, சரிங்க சார். அவ்வளவுதான் மேடம். என்னாலையும் பேச முடியும் மேடம். ம். நான் பேசுவா, என்னாலையும் பேச முடியும். ஆண் பெண் யார் இருந்தாலும் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் நான் கணிச்சுக்குவேன். கணிச்சிட்டு அவங்களோட முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி என்ன பண்றாங்க, ரொம்ப ஈஸியா என்னால பேச முடியும். முதல்ல நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்களா, இல்ல அவங்க இல்ல பேச? இல்ல நான் பார்ப்பேன். எல்லார்ட்டையும் போய் அப்படி பேச மாட்டேன். ஆனா கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணுவேன். அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பேச ஆரம்பிப்பேன். ஆனா அவங்க வந்து நம்ம பேசும்போது அவங்க அவங்க வந்து ரெசிப்ரோகேட் பண்ணல அப்படின்னா விட்டுருவேன். சரி, அவங்களும் அந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கண்டினியூ பண்ண முடியும். ஆனா அது ஒரு வார்த்தையில அது முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து we have to leave. அது 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 வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது.
ஆனால் நீங்கள் வந்து பேசுறதுக்கே எத்தனை பண்ணாமல் இருந்தீங்க, அப்போ உங்களுக்கு நிறைய பேர் கிடைக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து அந்த சர்க்கிள் வந்து விரிவடையாது. உங்கள் இதுக்குள்ளேயே தான் இருப்பீங்க. இங்கே வந்து கண்டிப்பாக பேசி ஆகணுங்கிற சுச்சுவேஷன்லாம் நிறைய வந்துருங்க. ஓ ஒரு ஒரு குரூப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த குரூப்பில் புதுசாக வந்தாங்கன்னா நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும், பேச ஆரம்பிக்கணும். ஏன்னா எல்லாமே டீம் ஒர்க்குங்க. ஓ எதுவுமே இண்டிவிஜுவலாக பண்ண மாட்டீங்க. ஸோ ஒரு டீம் ஒர்க்காக தான் எல்லாமே பண்ணுவோம். அதனால புது புது ஆட்கள் வரும்போது ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் கலந்து ஒரு அலுவலகம் சாராமல், இப்ப நம்ம ஆறாமல் கூட அலுவலகம் இப்படிதான். சார்ந்து இல்ல, அலுவலகம் சாராமல் அலுவலகம் ஒரு கரெக்ட். ஒரு ஆ, பார்ட்டிக்கு போறோம், நம்ம ஆ, எல்லா பார்ட்டிக்கு போறோம், அப்போ வந்து அங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் முதல்ல நான் வந்து ஒரு ஹலோ சொல்லிடுவோம். ஹலோ சொல்ல உடனே அவங்க வந்து என்ன பண்றீங்க என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் ஈஸியாகிடும் அந்த கான்வர்சேஷன். ஓ அப்படிதான் எங்க எல்லாரும் பண்றோம். சரி. நன்றி மேடம் என்னை நன்றி நன்றி பொறுத்தவரை மேடம். நான் வந்து முதல்ல முகமது கூறணும். அதை நாங்கள் எடுத்து சொன்னால் எங்களுக்கு நன்மை கூடுதல்னு சொல்லப்பட்டிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாலே அவங்க பதில் அலைக்கும் சொல்லிட்டு கண்டிப்பாக திருப்பி நம்மகிட்ட பேசுனா அப்படி தொடர்ந்துடலாம் பேச்சு. அதனால் முதல்ல முகமது சொல்றது கடமை. பேச்சு இப்போ தொடர்ந்துடலாம். நீங்க வந்து எல்லாரோடையும் அந்த மாதிரி உங்களால முடியுமா சார்? முடியும். இப்ப எல்லார்கிட்டையும் நீங்க அந்த மாதிரி பேச முடியுமா? பிரேசஸ் வந்து பாசிட்டிவ் பிரேசஸை முதல்ல சொல்லிடணும். அதுக்கப்புறம் அவங்க நமக்கு தேவைன்னா கண்டிப்பாக அவங்க பேசுவாங்க, இல்லைன்னா அப்படி விட்டுருவாங்க. சொல்லலாம், பேச ஆரம்பிப்பாங்க. இல்ல இங்க வந்து நம்ம வந்து முதல்ல ரிஃபை பாய் சொல்றது வந்து உங்களோட மதம் சாராத வார்த்தைகள் பயன்படுத்தாத உங்களால பேச அததான் முடியுமா? அததான். ம். சார் எப்படி ஒரு புதுசு ஆளா இருந்தாலும் பழைய ஆளா இருந்தாலும் குட் மார்னிங் சொல்ற வேர்டு அது ரைட்டு சார், அதே அது அதே ரைட்டு. மாதிரி அதே மாதிரிதான் இல்ல சார் அது வந்து இப்ப நீங்க இருக்கிற இடத்துல அது ஓகே. இப்ப நீங்க இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா நீங்க எல்லா இடத்துலயும் எல்லார்கிட்டயும் நீங்க அந்த மாதிரி சொல்ல முடியுமா? சார். ஃபார் எக்ஸாம்பிள் லிஃப்ட்ல வெயிட் பண்றேன், யாரையா பார்த்தா குட் மார்னிங் நம்ம முந்திக்கிட்டேன்னு சொன்னா அது நமக்கு பாசிட்டிவா அமைங்கிறது தான், வாய்ப்பு பாசிட்டிவா இருக்குங்கிறது தான் என்னோட எண்ணம். நான் பேச இல்ல தொடர்ந்துருவேன். அது சரி, அது சரி, நீங்க சொல்ற கருத்து சரி. ஓகே, அடுத்தது போயிடலாம். நான் வரேன் சார். வாங்க. வாங்க என்னுடைய சார். என்னுடைய சென்னை 60 வருஷம் வாழ்க்கை அனுபவத்துல நான் யாருக்கும் போய் பேசுறது இல்லை சார். ரிசீவா இருக்கிறது இல்லை பொதுவா சென்னை மக்கள் இங்க. பட் யாராவது என்னோட இனிஷியேட் பண்ணாங்கன்னா will have a good talk. இதுதான் என்னுடைய இது. இதே எங்க ஊர் பக்கம் போனாக்கா அது தாராளமா கேட்பேன். அங்க ரிசப்டிவா இருப்பாங்க, கேட்கலாம், அந்த உரிமை இருக்கு. இங்க இண்டிபெண்டா இருக்காங்க. அதனால ஐ நெவர் இனிஷியேட் மை கான்வர்சேஷன் வித் அதர். இஃப் தே இன்வைட், இஃப் தே இனிஷியேட், ஐ வில் கண்டினியூ. ஓகே ஓகே மேடம், நன்றி. என்னால வந்து அறிமுகம் இல்லாதவர்கிட்ட பேச முடியும். வாலிப வயது பெண்களா இருந்தா மட்டும் நான் பார்க்க மாட்டேன். மற்ற எல்லாரும் ஸ்மைல் பண்ணுவேன். ஓ அவங்களும் ஸ்மைல் பண்ணாக்க அதுக்கப்புறம் பேச்ச நானே தொடருவேன். பட் வாலிப வயது பெண்கள் பக்கம் நான் அந்த மாதிரி ஸ்மைல் கூட பண்ண மாட்டேன். ஸ்மைல் ஆச்சு. சரி ஓகே சரி. நன்றி நன்றி சார். நன்றி நன்றி. கோபரத்னம் நான் சார். நான் வந்து எல்லார்ட்டையும் பேசுவேன் சார். ஏன்னா என்னுடைய தேவைகள் இருக்கு. எனக்கு வந்து என்னுடைய தேவை வேணும். எனக்கு வந்து ஒரு புது இடத்துக்கு போகணும். அந்த இடத்துல எனக்கு தேவை இருக்கு, தெரியுது, அது எனக்கு தெரியல. ஆனால் அங்கே பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட விசாரிக்கணும் அப்படின்னா அவங்க அறிமுகம் இருக்குதோ இல்லையோ யாராக இருந்தாலும் என்னுடைய தேவையை கருதி கட்டாயம் பேசுவேன். அது வந்து எந்த வயதிலும் கிடையாது, சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் பேசுவேன். ஏன்னா அது எனக்கு தேவை. ஒரு இடத்துக்கு போகிறோம், புதுசாக தெரு பேர் தெரியணும், அடையாளம் தெரியணும், இந்த இடத்துக்கு போகிறது எப்படிங்கிறது விலாசம் தெரியணும்னா கட்டாயம் வந்து கேட்பேன். அது மற்றபடி கருத்து பரிமாற்றம் அதெல்லாம் நிறைய இருக்காது. என்னுடைய தேவை ஆட்டோல போகும்போது அந்த டிரைவர் வந்து முன்ன பின்ன தெரியாதவர், அவரோட எல்லாம் பேசி போவீங்களா? இல்லை சார், அதிகமாக பேச மாட்டேன். நான் இருக்க தேவை இருந்தால் மட்டும்தான். ஆட்டோக்காரர்கிட்ட அதிகமாக பேச மாட்டேன். ஆட்டோ டிரைவர்கிட்ட எல்லாம் வந்து அதிகமாக பேச மாட்டேன். ஆனால் அவங்க வந்து இப்போ பொதுவாக வந்து இப்போ அவங்க வந்து சார் எந்த ஊருன்னு கேட்டாங்கன்னா, தம்பி நீங்கள் வந்து நான் எக்மோர் போகணும், அதை மட்டும் கொஞ்சம் தயவு செய்து அதை மட்டும் பாருங்கள், நான் ஒரு வேலையில் இருக்கேன்னு சொல்லி நாசுக்காக வந்து என்னுடைய இதை வந்து கட் பண்ணிக்கிடுவேன். அது வந்து கட் பண்ணிக்கிடுவேன். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களோட தொடர்ந்து பேசணும். நிறைய அதிகமாக தொடர்பு வச்சுருக்கணும். நம்மளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, அவங்களுடைய தேவை இருந்ததுன்னா அப்போ இருக்கும். அது வாலண்டியராக வந்து நான் வந்து எதுவுமே வந்து பேச மாட்டேன். வந்து அந்த இதை வந்து நம்முடைய தேவையை கருதி அது இருந்தாலும் கட்டாயம் நான் வந்து எந்த வயசுனாலும் சரி, அது சிறு வயசுலேருந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாருனாலும் பேசுவேன் நான். சரி சரி. நன்றி நன்றி. கோபால் ரத்ன சார் வாங்க.
சார் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்பதான் இணைந்தேன். நான் கேட்டுட்டு நான் திரும்பியும் அடுத்த முறை சரி சார், பேசும்போது சரி பேசுறேன். சார், தேங்க்யூ. ஓகே. கல்யாணி மேடம். லதா கை தூக்குறாங்க. ரைட், லதா பேசுங்க. நான் வந்து நல்லாவே பேசுவேன். நீங்க இப்ப கேட்ட மாதிரி டிரைவர், ஆட்டோ டிரைவர், கார் டிரைவர் எல்லார்ட்டையுமே பேசுவேன். அந்த ரிலேட்டடா ஏதாவது ஒண்ணு. இப்ப உங்களுக்கு சம்டைம்ஸ் சுச்சுவேஷன் வந்திருக்கு, அவங்க எங்க இருக்காங்க அந்த மாதிரி பேசுறது. கார் மெயின்டெனன்ஸ் அது பத்தி எல்லாம் பேசுவேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின்ல, ஃப்ளைட்ல எங்க எதுல போனாலும் பக்கத்துல இருக்கிறவங்களோட பேசுவேன். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இந்த ஜப்பான், இப்ப ஃபாரின் எல்லாம் போகும்போது நிறைய பேர் இந்தியன்ஸே வேற வேற ஸ்டேட்ல இருந்து வருவாங்க. ஸோ தமிழ்நாடோ தெலுங்குவோ சவுத் இந்தியால இருந்து யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா மேட்ச் ஆகும். அவங்க அது மாதிரி ஒரு கப்புளோட அவங்களுக்கும் எங்களுக்கும் வயசு படி இப்ப சம்மந்தமே இல்லை. எங்களுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கப்புள். என் பசங்களுக்கும் எனக்கும் நடு வயசு அந்த அவங்க 2 பேரும். அவங்களோட அவ்வளோ க்ளோஸா பேசி, கோயம்புத்தூர் தான், அவங்க கோயம்புத்தூருக்கு பக்கத்துல. அவங்க அவ்வளோ க்ளோஸ் ஆகி எங்க வீட்டுக்கு ஒரு தடவை வந்துட்டு போனாங்க. திரும்ப இப்ப அவங்க எங்களை வர சொல்லிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் சில மற்ற டூர்ல எல்லாம் யாரோடய நல்லா க்ளோஸா பேசுவோம், அவங்களோடவே அந்த டூர் மொத்தம் இருப்போம். ஆனா கான்டாக்ட் நம்பர் வாங்கி வேற டயத்துல பேசுற அளவுக்கு ஆகல. இந்த ஒரு இன்சிடென்ட் தான் அப்படி ஆனது. அதனால நல்லா க்ளோஸா பேசுவோம் எல்லார்ட்டையும். எங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் கம்மி, நான் கொஞ்சம் நிறைய பேசுவேன். சரி சரி சரி, நன்றி 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 மேடம். கல்யாணி மேடம் வாங்க. சார், இந்த கேள்விக்கு எல்லாருக்கும் பதில் தெரியும்னு நினைக்கிறேன் சார். ஆமா. ஆனா பிகினிங்லயே எல்லாத்திட்டையும் பேசிடுவேனான்னு தெரியல சார். ஏன்னா சில பேர் நம்ம வந்து பேச மாட்டோம்னு நினைச்சு அவங்க பையன் கல்யாணத்துக்கு கூப்பிடாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதனால நான் பேசுவேங்கிறது எனக்கு தெரியும் சார். அந்த மாதிரி எல்லாத்திட்டையும் பேசுவேன் சார். சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. பிரேமா மேடம். வணக்கம். பேசுறது அப்படின்றது நம்ம குழுக்கள்ல பயணிக்கும் போது அவங்களுடைய முகத்தை, அவங்களுடைய கண்ணை பார்த்து ஓரளவுக்கு அத புது ஆட்கள் இது வரைக்கும் முன்ன பின்ன பழகலைன்னா பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணிட்டு தான் பேசுவோம். பட் மேடம் சொன்ன மாதிரி ஆட்டோக்காரங்க, டிரைவர் அப்படின்றவங்க வந்து நமக்கு த்ரூ சோர்சஸ் வந்திருந்தாங்க. இப்ப நமக்கு வந்து ஒரு கம்பெனில நம்ம கேட்டு ஆக்டிங் டிரைவர்ஸ் வாங்குவோம். ஸோ இவங்களோட ஹிஸ்டரி அங்க இருக்கு. அந்த மாதிரி மக்கள் வரும்பொழுது அவங்க குழந்தைங்க படிக்கிறது, அந்த அந்த விதமான கைடன்ஸ், இது ஏதாவது நம்ம வந்து ஆபீசரா இருந்தோன்றதுனால கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு முழு விவரம் அவங்க கிட்ட வந்து தன்மையாகவே இது மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு புது ஆட்கள் இருந்தாலும் பணி செய்யறவர்கள் யாரு இருந்தாலும் அந்த மாதிரி பேசி அவங்களுக்கான தகவல்களை தர்றதோ, அவங்களுக்கு எதுவும் கஷ்டம் இருந்ததுன்னா அதுக்கு போக்குறதுக்கு ஏதாவது வழிவகைகள் இருந்ததுன்னா சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம தோழமையா இருக்கக்கூடியவங்க அப்படின்றத வந்து தொடருவதற்கு நிச்சயமா அவங்களுடைய பழக்க வழக்கத்தை பார்த்துட்டு தான் தொடருவோம். எல்லார்கிட்டையும் பேச்சு மட்டும் பேசுறது, பழக்கம் தொடர்றது தான் அப்புறம் அந்த மாதிரி தான் இருந்துக்குவாங்க. ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். நான் எல்லா டிரைவர் அவங்கள்ட்ட எல்லாம் எல்லாமே பேசினா கூட என்னுடைய இன்ஃபர்மேஷன் ஒரு சின்ன பிட்டு கூட கொடுக்க மாட்டேன். அது ஜெனரலா பேசுறது. ஓகே ஓகே ஓகே. வினய்தீர்த்தான் சார் ஏதோ சொல்றாங்க. யார் மேடம்? வினய்தீர்த்தான் சார். வினய்தீர்த்தான் சார் வாங்க. அவரு இயல்பா நான் யாரை பார்த்தாலும் புரிஞ்சிடுவேன். எனக்கு இயல்பாவே அது ஒரு சிரிப்பு, எப்படியாவது சிரிச்சிடுவேன். ஒருத்தர் கூட சொன்னாரு, என்ன ஒட்டி வச்சிருக்கிறது வேறேன்னு வேற சொன்னேன். அப்படி இல்லை, பார்த்து முகத்தை பார்க்கவும் ஒரு சிரிப்பு இயல்பா வந்துடுது. அதுக்கப்புறம் தொடர்ந்துருவான். அதனால ஒண்ணு, நம்ம நம்ம முகத்தை பார்த்தா அவங்க தொடர்ந்துருவாங்க நம்மளும். ஓகே ஓகே ஓகே. பிரசன்னா மேடம். நான் பேசுவேன் சார், யாரா இருந்தாலும் பேசுவேன். வயசு வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டேன். அம்மா அமுதம்மா கேட்ட மாதிரி ஆட்டோ டிரைவர், பஸ் டிரைவர், பஸ் கண்டக்டர், நான் எங்க போறேனோ என் கூட யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் நான் சகஜமா பேசுவேன் சார். ஓகே 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 ஓகே, நன்றி நன்றி. கோபால் ரத்னம் சார் ரெடியா? சார், ஜென்ரலா வெளியே போகும்போது நம்ம சார் ஆடியோ கம்மியா இருக்கு. ஜென்ரலா நம்ம வெளியே போகும்போது பழகும்போதும் மக்களை பார்க்கும்போது தேவைப்பட்டால் மட்டுமே பேசுறது, இல்லைன்னா இல்லை. அது என்னுடைய கருத்து. தேங்க்யூ.
சார் அடுத்த வினா போயிடலாமா? சார் ஸ்டீஃபன் சரி. சார் பேசுகிறேன் மேடம். மேடம் நான் சார் வந்து நானும் தேவைப்பட்டதுன்னா யாராக இருந்தாலும் தயங்க மாட்டேன், பேசிடுவேன். இல்லைன்னா பேச மாட்டேன். அப்புறம் வந்து டிரைவருங்க, ஆட்டோ டிரைவருங்க எல்லார்கிட்டையும் பேசுவேன். ஆனால் அவங்க முகம் சொல்லிட பேசலாமா வேணாமான்ட்டு. ஓகே ஓகே, நன்றி. சரி, இந்த அடுத்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்லேயே நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேன். ம். நம்ம எல்லாரும் நம்மளோட 30லேருந்து 40 வயசு இருக்கிறப்ப இந்த கேள்விக்கு என்ன பதில் சார் இருந்தப்ப? இதை தான் நான் நினைச்சேன். சரி, இப்ப பேசுறோம், நம்ம வயசு கூடி போயிட்டுன்னு பேசுறோம். அந்த வயசுல நம்ம பேசணுமா? நான் இப்ப பேசுறேனே அமுதம்மா, நீங்க சொல்ற ரேஞ்சில தான் நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் பேசுவேன், இப்பயும் பேசிட்டு நான் தான் இருக்கேன். கேட்டது நான் அப்ப கூட நான் பேசுவேன். இல்ல நான் கேட்டது 30லேருந்து 40, 50லேருந்து 60 கிடையாது. நான் அதுல இல்ல சார். சார் இப்போ ம். நான்லாம் வந்து வேலையில் இருக்கும்போது பொதுமக்கள்கிட்ட உரையாடுறதான் என் வேலையே. வேற வழி கிடையாது. அதனால எனக்கு வந்து அது வேற பழகிடுச்சு. விஷயம். அது வேற விஷயம். நீங்க ஆமா, பொதுமக்கள் உங்க தொழில் சாராத இடத்துல நீங்க எப்படி இருந்தீங்க? தேவையா இருந்தா நிச்சயம் பேசுவோம் சார். ரைட், ஓகே. தொழில் சாராம தேவையில்லைனாலுமே நான் சும்மா எனக்கு வாய் மூடிட்டுலாம் என்னால இருக்க முடியாது சார். அதனால அது அமைதியா இருந்தா கூட கூப்பிட்டு அது பேசிடுவேன். அது நீங்க 4 ப்ரோக்ராம் வரலைனாவே தெரிஞ்சிடும். ஓகே. வேற யாருண்ணா இந்த கேள்விக்கு? இல்ல பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். அடுத்த கேள்வி மேடம். அடுத்த கேள்வி சார். உங்களால் முடியாத ஒன்றை, நமக்கு அது செய்யவே முடியாது, ஆனா அந்த முடியாத ஒன்றை செய்யும்படி உங்களுடைய நண்பர் கேட்கும்போது அதை என்னால் செய்ய முடியாது என்று உங்களால் மறுத்து சொல்ல முடிகிறதா? சந்தேகமே இல்லை மேடம், நான்லாம் கரெக்டா சொல்லிடுவேன். எப்படிங்க சார், முடியாதுன்னு சொல்லிடுவீங்களா? முடியாதுன்னா முடியாதுன்னு, முடியும்னா முடியும். நானும் அப்படிதான் சொல்லி இப்போதான் நான் ரொம்ப வச்சிருக்கேன். முடியாது முடியாது அப்படின்னா அதை கமிட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். அதை கமிட் பண்ணினோம்னா நல்லா பண்ணணும். கமிட் பண்ண முடியல அப்படிங்கும்போது அதை சொன்னா தான் கரெக்ட். நம்ம ஏதோ சரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அதை சரியாக பண்ணலைன்னா அது பெரிய ப்ராப்ளமாக போயிடும். இப்போ ஒரு ஒரு ஒருத்தங்க என்கிட்ட ஒன்று கேட்டாங்க. நான் சொன்னேன் என்னால் பண்ண முடியாது சார், நீங்கள் வேற யாராவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அது வந்து பெரிய ஒர்க்கா, அது என்ன மாதிரி ஒர்க் அவங்க கொடுக்குறாங்க, என்ன மாதிரி இதுன்னு யோசிக்கணும். நம்மளால இதை பண்ண முடியாது அப்படின்னா நண்பரா இருந்தா கூடவாம்மா? என்னங்க நண்பர், உங்களோட நண்பர் அவங்க. நண்பர் அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க, நீங்க வந்து சரி நீங்க வந்து அங்க போறீங்கல்ல, நான் உங்க கூட வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஆனா ம். எனக்கு அந்த நண்பர் ஒரு ஒரு அமெரிக்கன் நண்பர் தான், ஒரு லேடி. அவங்க வந்து அஹ், ரொம்ப 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 லேட்டா வருவாங்க. அதாவது எப்போ அந்த மாதிரி யூஸ்வலா வரமாட்டாங்க ஒரு அமெரிக்கன்ஸும். ஆனா இந்த அம்மா வந்து நோன் ஃபார் தட். ஓகே. ஸோ நான் வந்து நான் அவங்க கூட்டு போறேன்னு சொல்லி நான் பண்ணா நான் 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 தான் கஷ்டப்படுவேன் அவங்க கூட. எனக்கு போற சமயத்துல போக முடியாது. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க கேட்குறாங்க, வந்து என்னை வந்து ட்ராப் பண்ண முடியுமா ஏர்போர்ட்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க என்னால் முடியாதுங்க, நீங்க வந்து கேப் எடுத்துட்டு போங்க, இல்லாட்டி ஊபர் இருக்கு. அப்படி நம்ம சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன்ல வந்துடும். ஏன்னா நமக்கும் வயசாயிருச்சு. நம்ம அவங்க அவங்க வந்து ஒரு கமிட்மெண்ட், அது ஒரு கமிட்மெண்ட் ஆயிடுது. அப்புறம் இன்னொருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க, ஒரு ஓல்டு பீப்புளுக்கெல்லாம், ரிட்டையர்ட் பீப்புள் இங்கே இருக்கலாம் ஒரு சங்கம் ஆரம்பிக்க போகிறோம், உங்களை டைரக்டராக போடுறேன். நாங்கள் லாஸ்ட் வீக் தான் உங்களை டைரக்டராக போடுறேன்னு சொன்னாங்க என்கிட்ட. நான் சொன்னேன் தயவுசெய்து என்னை விட்டுருங்க, நான் ஓல்டு இல்லை, எனக்கு வந்து அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுத்துக்க முடியாது. இன்னொன்று அவங்க பார்ட்டி கண்டக்ட் பண்ணணும், அவங்கள கூப்பிடணுமா, அவங்களுக்கு இதெல்லாம் எனக்கு முடியாதுங்க. நான் வந்து ஏதோ எனக்கு வேண்டியதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஓல்டேஜ் இதுக்கெல்லாம் என்னை விடாதீங்க. அது ஓல்டு பீப்புளுக்கெல்லாம் ஒரு சங்கம் ஆரம்பிக்க போறாராம், அவர் வந்து என்ன டைரக்டரா போடுறாராம். இதெல்லாம் இதெல்லாம் பண்ணவே முடியாது நம்மளால. ஸோ இது கிளியரா இருக்கும்போது நீங்க சொல்லிடணும் முடியாதுங்க, நான் சும்மா வந்து அட்டன் பண்றேன், ஏதாவது ஒரு கெஸ்ட் லெக்சர் கொடுக்குறீங்கன்னா அட்டன் பண்றேன், ஏதாவது பண்ணணும்னா பண்றேன். ஆனா அது ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு பண்றதெல்லாம் சாத்தியம் இல்லாதப்ப நீங்க அப்படித்தானே சொல்லி ஆகணும். ஸோ கட்டாயம் நீங்க வந்து யூ ஹேவ் டு பி வெரி கேண்டிட். அதாவது ஓப்பனா சொல்லணும். சில இதை சொல்லணும், சில இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த நான் கேள்விக்கு முடியாத வந்து மேடம். சார் இந்த கேள்விக்கு வந்து என்ன 45 வயசுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா நான் தயங்குவேன், போல்டா பதில் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு தயக்கம் இருக்கும். முடியுமா முடியாதுன்னா இப்படி கேட்டுட்டாங்களே அப்படின்ற அந்த உணர்வு இருக்கும்.
செய்ய முடியலன்னா கூட யோசிப்போம். பட் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டோம். நம்ம தெளிவோம், இல்லை என்கிட்ட இல்லைன்னா இல்லை, இருக்குதுன்னா இருக்கு, என்னால் முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது, செய்ய முடியாதுன்னாங்கன்னா இதனால முடியாது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அவங்களோட விருப்பம். முடியாதுன்ற விஷயத்த நம்ம முடியாதுன்னு சொல்றது தான் நமக்கு நல்லது. முடியாதுன்ற விஷயத்த நம்ம முடியும்னு சொன்னோம்னா நமக்கு நல்லது. ஓகே ஓகே, நன்றி நன்றி. கோபால் ரத்தன் சார். சார் இதுல உளவியல் ரீதியா பார்த்தோம்னா இந்த ஆசிலேட்டிங் மைண்டுன்னு சொல்லுவாங்க. வேவரிங் மைண்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னுடுவாங்க. ஸோ அதை பார்க்கலான்னும் போது ஆப்பனண்ட் கையில் எதிர்பார்ப்பு அதிகமாகிடும். ஸோ அதனால் ஒரு பிரச்சனைகள் அதிகமாக வரும்ன்றது என்னுடைய கருத்து. நிறைய விஷயங்கள் நம்ம சைக்காலஜிக்கல் கிளாஸில் சொல்லுவாங்க, நோ சொல்ல பழகு அப்படின்வாங்க, சே நோ டு நிறைய விஷயங்கள். ஸோ அதை செய்யும்போது ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். ஸோ நம்மளால் முடியுமா முடியாத கட் அண்ட் ரைட்டாக பேச, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னுவாங்க. அந்த மாதிரி பேசும்பொழுது நிச்சயமாக வந்து பெரிய ஒரு ஒரு சவால்களை தவிர்க்கலாம்ன்றது என்னுடைய கருத்து சார். தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. சக்கரவணி சார். எனக்கு வந்து என்கிட்ட காமராஜர் சொல்லுவாராம், ஆகட்டும் பார்க்கலாம்னு. அது மாதிரி நான் வந்து இப்போ கோபரத்னம் சார் சொன்ன மாதிரி நிறைய சிக்கல்களை மாட்டிருக்கேன். எடுத்தோடனே நோன்னு சொல்லிட மாட்டேன், சரி பார்க்கலாம் அப்படின்னு அந்த வார்த்தை வந்துடும், என்ன அறியாம வந்துடும், சரி பார்க்கலாம். அதனால நிறைய சிக்கல்களை அனுபவிச்சிருக்கு. அதான். ஓகே 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 ஓகே. கல்யாணி மேடம். சார் வெளியாளுங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா நோ சொல்லிடலாம் சார். கொஞ்சம் நண்பர்களுக்கு கூட ஓரளவு, உறவினர்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் மாட்டி அதுக்கப்புறம் நோ சொல்லி அந்த மாதிரி இருக்கும் சார். சரி 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 சரி. ஓகே ஓகே. சிவகுமார் சார். சார் அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட். கல்யாணி மேடம் சொன்னதான், நான் வெளியாளுக்கு நோ கட் அண்ட் ரைட் சொல்லலாம். ஆனா நண்பர்கள் கேட்ட பிறகு சரி பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஜாப் எடுத்துட்டு முடிக்க முடியாம அவசரப்பட்டதெல்லாம் உண்டு. முடிக்க முடியாம அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, நானும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ நண்பர்கள் சிலதெல்லாம் மாட்டிக்குவார். உறவினர்களுக்கு சிலதெல்லாம் ஃபேவர் பண்ண பண்ணுவாங்க. முடியாது தெரியும், பார்க்கலாம் சொல்லிட்டு வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நண்பர்களையும் உறவினர்களுக்கும் மாட்டிக்கிறது உண்டு. முடியும் சொல்ல முடியறது இல்லை. அதான். ஓகே ஓகே. பிரேமா மேடம். ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால வரைக்கும் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தான் சார் இருந்தேன். என்னால செய்ய முடியறதையும் சரி, யாரையாவது செய்ய வைக்கிறதையும் சரி, எல்லாத்தையும் ஒத்துக்குருவேன். ஐயோ நம்மள கேக்குறாங்க, நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ட்டு. அந்த இதனால வந்த ஒரு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ, மென்டலி நம்ம எவ்வளவு சஃபர் ஆனோன்றத பார்த்துட்டு என்னோட எல்டர் டாக்டர் எனக்கு வந்து இந்த அட்வைஸ கொடுத்தாங்க. சே நோ, நீ என்ன பண்றியோ உனக்கு வந்து பண்றதுல வி ஆர் நாட் ஸ்டாண்டிங் ஆன் யுவர் வே. அந்த இது ஹெல்ப் வந்து நீ உனக்கு முடியறத எல்லாருக்கும் நீ போல்டா ஒத்துக்கிட்டு நீ நல்லா செய். உன்னால முடியாதது யாரையாவது செய்ய வைக்கணும் அப்படின்றத ஒத்துக்கிட்டு அதை செய்ய முடியாம போயிட்டு இந்த டென்ஷன் வந்து தேவையில்லை அப்படின்னு சொன்ன பிறகு, ஈவன் டு ரிலேட்டிவ்ஸ் நவ் ஐ எம் டெல்லிங் நோ. அந்த ஒரு நாளோட போச்சு. என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம், நம்ம வந்து ஹோல் ஹார்ட்டடா நமக்கு செய்ய முடிகிற வேலையை செய்வோம். நமக்கு செய்ய முடியாதது அது அன்னைக்கே நோ சொல்லிடலாம். அதை பழகிட்டேன் சார் நான். வெரி குட் வெரி குட். நல்லது நல்லது. நன்றி நன்றி. ஆரம்பம். முடியாதுங்கிறதுல எனக்கு வந்து முடியாதுன்னு நான் இப்போ கடந்த ஒரு சில வருடங்களாக தான் நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். முன்னால் வந்து சரின்னு கொஞ்சம் வந்து சக்கரமணி சொன்ன மாதிரி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நிறைய சிக்கலில் மாட்டி பெரிய பெரிய சிக்கலில் மாட்டி வச்சுட்டேன். அதனால் வந்து இப்போ நான் வந்து கடந்த 3 வருஷமாக, இப்போ 2-3 வருஷமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து நோ, முடியலைன்னா முடியாது அப்படிங்கிறத வந்து இப்போ பழகிக்கிட்டு வர்றேன். வந்து அதுவும் கூட சமயத்தில் வந்து தெரியாமல் சில சமயம் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் சொல்லும்போது வந்து சில சமயம் மாட்டிக்கிறேன். ஆனாலும் வந்து நாசூக்கா வந்து முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் இழுத்து இழுத்து சொல்கிற மாதிரி அப்படியே பொழுது அப்படியே மௌனத்தை அப்படியே மௌனமாக அப்படி போயிடுறது. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான். சரி சரி சரி. லதா மேடம். ஒரே நிமிஷம் சார், இது வீடியோ ஆன் பண்ணிட்டு இருக்கேன், பண்ணுங்க. வீடியோ திட்டுறீங்களா, யாரை திட்டுறீங்க? நான் வந்து நோ சொல்லுவேன் சார். கொஞ்சம் பொலைட்டா சொல்றதுக்கு ட்ரை பண்ண முடிஞ்ச வரைக்கும் ட்ரை தான் பண்ணுவேன். அது யாரா இருந்தாலும் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். வழி இல்லைங்கும் போது தான் கொஞ்சம்
இன்னும் தான் சொல்லுவேன், சொல்லிதான் ஆகணும். ஆனா இம்மீடியட்டா இதுவா சொல்லணும்னு நினைக்க மாட்டேன். அதுவும் பிளான்டா நமக்கு முதல்ல தெரிஞ்சது அது செய்ய முடியாது அப்படின்னா அவங்கள்ட்ட நோ சொல்லுவேன். ஓகே ஓகே. வினிதர்தான் சார் இருக்கீங்களா? ஓகே. ரிஃபை பாய். சார் நான் கேட்குற ஆளை பொறுத்து சார். ஓ நண்பர்னு வந்துருதே சார் உங்களுடைய நண்பர் சார், கேட்கறது ஒரு நண்பர். அதுலயும் கேட்குற ஆளு பொறுத்து. ஆமா, அதான் அதுலயும் பார்த்து தான் பதில் சொல்லுவேன். ஓகே ஓகே ஓகே. சார் நான் ஏதாவது கேட்டேன்னா என்ன சார் சொல்லுவீங்க? பை பை சார். ரொம்ப கவனமா பதில் சொல்லுவேன். உடனே இல்லைன்றவர். ரொம்ப கவனமா பதில் சொல்லுவேன். அதுக்காக வேண்டி குரூப்ல உங்களை குரூப்ல உங்களை முதல்ல பார்த்ததுக்காக வேண்டி எல்லாம் ஒத்துக்கிற மாட்டேன். Sir, last 1 year, I am losing my very good relatives and very good friends. Sir, செய்ய முடியாதனால வருத்தமா இருக்கேன். சார் நான் ஒண்ணு சொல்லட்டுமா சார்? இந்த இடத்துல நீங்க உங்க ஃப்ரெண்ட நீங்க முடியாதுன்னு சொல்லி லூஸ் பண்றீங்கன்னா அவங்க வெரி குட் ஃப்ரெண்டு கிடையாது. எஸ், உண்மைதான். கரெக்ட். வாட் யூ செட் இஸ் கரெக்ட். 40 கல்யாணம் சேர்ந்தது பழக்கம் சார். எப்படி நல்ல நண்பன் சொல்லிட முடியாது. நல்ல நண்பர் தான். அதனால சொல்லி செய்ய முடியாது. இவ்வளவு காலம் தெரிஞ்சும் உங்களை அவர் புரிஞ்சிக்கல அப்படின்றது தான் அங்க நிதர்சனம். நீங்க கொடுக்கலன்றது இல்ல, செய்யலன்றது இல்ல அங்க நிதர்சனம். உங்களை புரிஞ்சிக்கல, உங்களோட நிலையை புரிஞ்சிக்கலன்றது தான் நிதர்சனம். கல்யாணி மேடம் சொல்ல வரீங்க? ஆமா சார். இல்ல இப்ப ஸ்டீஃபன் சார் சொல்ற மாதிரி இது மத்த விஷயங்கள்ல செய்ய முடியல. இப்ப பிரேமாமா சொன்னாங்கல்ல, அதாவது தனக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கோ அவ்வளவுதான் செய்ய முடியும் அந்த மாதிரி. ஆனா பினான்சியலி வரும்போது இவங்க கிட்ட கையில காசு இருக்கு, எனக்கு தேவைக்கு கொடுக்கல அப்படின்னு வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரியான இடங்கள் சொல்றது சிவகுமார் சார் சொல்றாருன்னு எனக்கு ஒரு இது. இல்ல ஒரு உதவி கேட்கறாங்க, ஒரு உயர்ந்த இடத்துல போய் உதவி கேட்கறாங்க, அது முடியாம போயிடலாம். அப்ப அந்த மாதிரி கேட்கறாங்க சார். பினான்சியலி இப்ப நம்ம கிட்ட இவ்வளவு வேணும் மேடம் ஒரு நிமிஷம் மேடம். பினான்சியலி தெரிஞ்சா கூட அது உங்களோட சூழ்நிலை யாருக்கும் தெரியாது. கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்னு முடிவு எடுக்க வேண்டியது நீங்க தான். அதான் சார். அப்ப கொடுக்கலங்கிறப்போ தே மூவ் அவே. கேள்வி அது இல்ல, முடியுமா முடியாதாங்கிறது இல்ல. உங்களால முடியாது அப்ப என்ன சொல்லுவீங்கன்னு தான் கேள்வி. மேடம் கேட்ட கேள்வி அதான். உங்களால முடியாத விஷயம் அதை முடிக்க சொல்றாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அதுதான் கேள்வி. முடியாதுன்னு தான் சார் சொல்லுவேன். என்ன மேடம்? முடியாதுன்னு தான் சொல்லுவேன். நான் எவ்வளவு க்ளோஸா ஈவன் அப்பா அம்மாவா இருந்தாலுமே என்னால முடியாதுன்னா முடியாதுதான் சார். சரி சொல்லாதே தெரியும். தேங்க்யூ சார். ஓகே. வினீதர்தான் சார் வாங்க. இருக்காரா? அவர் ஓடிட்டார் சார், போயிட்டார் சார். சரி ரைட். அடுத்த கேள்வி போலாம் மேடம். கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். மேடம் அன்மியூட் பண்ணுங்க. இல்ல கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க. நாராயணமூர்த்தி சார் பதில் சொல்லிட்டீங்களா? என்ன மேடம்? நாராயணமூர்த்தி சார் பதில் சொல்லிட்டீங்களா? அதுக்கு முதல்ல சொல்லிட்டேன் நான். முடியாது கேள்வி. இப்போ நாம முடியாதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டோம். உங்களுக்கு தேவையானதை நீங்க போய் மற்றவங்க கிட்ட கேட்கும்போது மிக எளிதா உங்களால கேட்க முடியுமா? கேட்டுருவீங்களா? அது எப்படி உங்களுக்கு அது சாத்தியப்படுது? ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. நான் எளிதா கேட்டுருவேன். ஏதாவது எதுவா இருந்தாலும் என்னால கேட்ட முடியும். ஏதாவது எனக்கு அறிமுகமே இல்லை ஒருத்தர் இப்ப வேற எங்க இருக்காரு, கலிபோர்னியாவில இருக்காரு. ஒரு தினம் டக்குன்னு பேசிட்டேன், ஒரு மெசேஜை போட்டேன். அவர் அப்புறம் கூப்பிட்டாரு, இன்னைக்கு ஐ வில் டேக் கேர்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி என்னால எளிதா பேச முடியுது. ஓகே ஓகே ஓகே. நான் எனக்கு தேவை உண்மையாவே தேவை இருக்கா அப்படிங்கிறத யோசிப்பேன் மேடம். இப்போ தேவை கொஞ்சம் குறைஞ்சு போச்சு, அது வேற. இப்போ நிச்சயமா தேவை அப்படின்னா அங்கேருந்து முதல்ல வருமா, நமக்கு தேவையானது கிடைக்குமாங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு தான் நான் கேட்பேன். நான் இல்லைன்னா கேட்க மாட்டேன். நான் அந்த தேவையானதை
அதை விட்டு தள்ளுறதுக்கும் தயாராக இருப்பேன் நான். என்னுடைய மனப்பான்மை அது மாதிரி. எல்லாம் வழுக்கு இங்கேயே உட்காந்து யார் சார்? சிவகுமார் சார். இல்ல கேள்வி நான் எங்கேயோ யோசனை போயிட்டு இருக்கு, எங்கேயோ பிக் பண்ண ஆரம்பிச்சேன். கேள்வி எதே யோசனை பண்ண ஆரம்பிச்சேன். சொல்லுங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்க உங்க யார்கிட்ட வேணாலும் உங்களால கேட்க முடியுமா? உங்களோட தேவைகளை உங்களோட சார்ந்தவர்கள்ட்ட கேட்க முடியுமா? யோசனை பண்ணுவேன், கேட்கலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணி அப்புறம் கேட்டு அவமானப்பட்டதெல்லாம் உண்டு. ஸோ அதனால ரொம்ப ஜாக்கிரதையா தான் அப்ரோச் பண்ணுவேன். ஓகே ஓகே. ஸ்டீஃபன் சார். நான் நீங்க சொன்ன மாதிரிதான் யோசிப்பு இது சாத்தியமா, நமக்கு உண்மையா தேவையா, முதல்ல அதுக்கு அடுத்தது நம்ம கேட்கறவங்க கிட்ட அது சாத்தியமா, சேர்த்து நம்ம கேட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம மனநிலை எப்படி இருக்கணும்ன்றது முடிவு பண்ணிட்டு தான் கேட்பேன். ஓகே ஓகே. சக்கரமணி சார். இல்லையா சார்? நான் திறக்குமான்னு பார்த்துட்டு அந்த கதை தட்டுவோம் சார். கிடைக்கும் நான் கேட்குற நபர்கிட்ட இருந்து அது கிடைக்கும்னு தெரிஞ்சதுன்னா கேட்பேன், இல்லைன்னா கேட்க மாட்டேன், ஒதுக்கிடுவேன். ஓகே ஓகே. ரஃபைப் ஏதாவது சொன்னீங்க என்ன? இல்ல, நம்ம தட்டுனா அந்த கதை திறக்குமாங்கிற பார்த்து தான் அந்த கதை தட்டுவேன். சரி 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 சரி. ஓகே 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 ஓகே. வசந்தி மேடம். நான் ரொம்ப கேட்கறது இல்லை சார், உதவி அப்படின்ட்டு நான் கேட்கறது இல்லை. ஏன்னா இங்கே தான் அந்த பழக்கம் வந்துச்சு எனக்கு. இங்கே செல்ஃப் ரிலையன்ட் எல்லாருமே அவங்கவுங்க தான் பார்த்துக்குவாங்க. நான் இப்போ லேட்டாக சில சமயம் நான் கேட்கறது என்னென்னா, இப்போது தமிழ் ஆண்டு விழாலாம் வேற எங்கேயாவது வைக்கிறாங்க, ஒரு 1 ஹவர் கழிச்சு இருக்கிற இடத்துக்கு வைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப லேட்டாக வர்றதுக்காக நான் யார்கிட்டயாவது ரைடு கேட்குறேன், நீங்கள் போகும்போது நான் உங்கள் கூட வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே நான் ரொம்ப யோசிச்சு யார் கூட நான் போக முடியும், யார் என்னை கூட்டு போயிட்டு கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டு 2-3 பேர்கிட்ட தான் நான் கேட்பேன், எல்லாத்தையும் கேட்க மாட்டேன். யாரால முடியும் அப்படி அந்த ஒரு ஹெல்ப் தான் நான் இப்போதைக்கு நான் கேட்குறேன். மற்றபடி நான் ரொம்ப கேட்கவே மாட்டேன், யார்ட்டையுமே கேட்டது கிடையாது. கேட்காமலே சமாளிச்சுக்க முடியுமா, அப்படி இல்லாட்டி நம்ம இப்போ சிலர்லாம் நிறைய கேட்பாங்க நம்மக்கிட்ட, ஆனால் நம்ம கேட்குறது ரொம்ப கொஞ்சமாக இருக்கும். இப்போ லேட்டாக அந்த ரைடு மட்டும்தான் நான் கேட்குறேன். அதுவும் ரொம்ப அவசியம் இருந்தால் மட்டும்தான் நான் அதுவும் 2 பேர்கிட்ட தான் நான் கேட்பேன். அவங்க கட்டாயமாக என்னை கூப்பிட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்கன்னு தெரியும். அதனால அது மட்டும் தான் நான் கேட்பேன். ஓகே ஓகே. காயத்ரி மேம். எஸ் சார். இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியினோட தொடர்ச்சியா என்னன்னு தெரியல, இந்த கேள்விக்கு மட்டும் ஆன்சர் இல்ல பண்ணலாம் அதுக்கு சார்? டோட்டலி டிஃபரெண்ட் மேடம் இது. ஓகே ஓகே. அப்போ சரிங்க சார். ஃபர்ஸ்ட் இது நான் 2 விஷயமா பார்ப்பேன். என்னன்னா, நான் நான் ஜென்ரலா கேட்கறதுக்கு வெக்கப்பட மாட்டேன், ஆனா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நானா, அது சின்ன வயசுல இருந்தே முடிஞ்ச வரைக்கும் நானாவே செஞ்சுக்கிறதுக்கு 100% ட்ரை பண்ணுவேன். அப்புறம் ஆனா கேட்கறதுக்கு இப்போ எனக்குன்னா டக்குன்னு கேட்க மாட்டேன். அதே என்னை சார்ந்தவங்களுக்கு இல்ல எனக்கு தெரியாத புதுசா இருக்கவங்க யாருக்கா இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா அவங்களுக்காக நான் மற்றவங்கள்ட்ட கேட்கப்படும் போது கூச்சமே பட மாட்டேன். மற்றவங்களுக்குன்னு நான் ஏதாவது போய் ஒரு ஃபேவருக்காகன்னு கேட்கும்போது நான் கூச்சமே பட மாட்டேன். எனக்குன்னு போகும்போதும் நான் கேட்குறேன் அப்படின்னா அவங்க நோ சொன்னா எனக்கு கஷ்டமாவே இருக்காது. ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு உதவி தான் கேட்குறேன், அது அவங்களோட இஷ்டம். ஆனா எனக்கு என்ன ஃபீலிங்கா இருக்குன்னா, அவங்க செய்ய முடியலன்னா அவங்க ஃபீல் பண்றாங்க, அதுக்கு மட்டும் தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால நான் சொல்லுவேன், இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது தப்பா எடுத்துக்க வேண்டிய விஷயமே இல்லை. அதனால நான் கேட்டேன், எனக்குன்னு கேட்கும்போது ரொம்ப யோசிச்சு 100% என்னால ட்ரை பண்ணிட்டு முடியலன்னா கேட்பேன். அப்போ அவங்க நோ சொன்னாலும் நான் கஷ்டப்பட மாட்டேன். ஏன்னா அந்த மனநிலையில தான் நான் கேட்கவே ஆரம்பிப்பேன். அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னோட எய்ம். ஓகே ஓகே. கோபராஜன் சார். ஆக்சுவலாக ஒருத்தர் கையில் ஹெல்ப்னு போய் கேட்கறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சு தான் நம்ம கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அதுவும் ஃபைனான்ஷியல் அசிஸ்டண்ட் கேட்குறோம்னா மேலும் பல முறை ஆராய்ச்சி செய்து தான் அவங்கள கேட்குற ஒரு நிலைமை இருந்தது. ஸோ இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஓகே ஓகே ஓகே. கல்யாணி மேம். நான் கேட்க ரொம்ப யோசிப்பேன் சார். முக்கால்வாசி கேட்க கூடாத நிலைமை வேணும்னு தான் நான் எப்பவுமே பிரார்த்திப்பேன் சார்.
ஓகே. என்னதான். சரி 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 ஓகே. அதாவது இது பணம்னு மட்டும் இல்ல இல்ல கல்யாணி, இல்ல எதுவா பொதுவா எதுவா பணத்தை பத்தி சொல்லலாம். ஆமா, எதுவா இருந்தாலுமே நம்ம ஒரு விஷயத்தை ஆனா அப்ப ஏதாவது தமிழ்ல எழுதுவோம், எழுதிட்டு அப்புறம் கரெக்ஷனுக்கு நம்ம வந்து கேட்டுதான் ஆகணும். அதெல்லாம் கேட்டு ஏம்மா, அதெல்லாம் கேட்டுருவேன் நானு. ஏம்மா அது அது வேற இது வேற. சரி இதை கதை எல்லாம் ஒண்ணுதான் சார். உதவின்னு அதாவது வந்துட்டா எல்லாம் ஒண்ணுதானே. அப்புறம் அது அவரும் அதோட வாஸ்தவம் ஆ, வாஸ்தவம் ஆ. இல்ல இல்ல, சில விஷயங்களை நம்ம தெளிவா இருக்கிறது நல்லது நம்ம. அதான் இல்ல இப்ப நான் நான் வந்து தெளிவா நான் பெரும்பாலும் இருக்கேன்னு வந்து சொல்றீங்களா இல்லன்னு சொல்றீங்களா? அது உங்க கற்பனைக்கே விட்டு விடுறோம் மேடம். ஆரம்பம். நான் வந்து பெரும்பாலும் கேட்க மாட்டேன். என்னுடைய தேவை இருந்தால் கூட வந்து அதை வந்து நான் வந்து நிராகரிச்சுக்கிட்டு போதும், இருக்கிறது போதும்னு முயற்சி பண்ணுவேன். அது காசாக இருந்தாலும் சரி, காசு பணம் இருந்தாலும் நிச்சயமாக வந்து கேட்கும்போது ரொம்ப தயக்கமாக இருக்கும். கேட்க மாட்டேன். காசு பணம் இருந்தால் சரி சரி போதும், சரி நமக்கு என்ன இருக்குதோ அது போதும் அப்படிங்கிற நிறைவு தான். ஓகே ஓகே. பிரேமா மேடம். சார், நமக்கு உதவி தேவை அப்படின்றது தகுதியான ஆட்கள் கிட்ட போய் கேட்கறதுல சங்கடப்பட மாட்டேன். அது நம்மளால செய்ய முடியாதது அவங்களால தான் செய்ய முடியும் அப்படின்னு இருக்கும் பொழுது நமக்காக செஞ்சு தருவாங்க அப்படின்றதுல ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அந்த மாதிரி உதவியை வந்து வாங்கி நம்ம எப்படி மற்றவங்களுக்கு செய்யறோமோ அந்த மாதிரி நமக்கு வந்து உதவி செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா கேட்கறது அப்படின்றது சின்ன சின்ன வேலைகளா அந்த மாதிரி என்ன சொல்றது, நம்மளால முடியிற வேலையை அடுத்த ஆளுக்கு கேட்கறது இல்ல. நம்மளால நமக்கு எது உதவியா அவங்க செய்ய முடியுமோ அந்த தகுதியான ஆட்கள் கிட்ட உதவி கேட்டு பெற்றிருக்கேன். நம்ம ஒரே ஆளு அஹ், இயங்க முடியாது இல்ல சார். எப்படியும் ஒரு ஆமாம் ஆட்களுக்கு அத்தனை பேருடைய ஒவ்வொரு ரோலும் நம்மளுக்கு உதவிதான். ஆனா தகுதியா நமக்கு அதை வந்து தப்பா எடுத்துக்காம நம்ம கேட்கறத வந்து கரெக்டா வந்து ஃபீல் பண்ணி அவங்க செய்வாங்க அப்படின்ற ஒரு நிலைமை. இது நம்மளால முடியல, அவங்க செஞ்சு கொடுக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது எனக்கு கேட்கறது பிரச்சனையாவும் இருக்கிறது இல்லை. எனக்கு அது மாதிரி உதவியும் இருக்காங்க. அதனால எனக்கு வந்து கேட்கக்கூடாது, உதவியே கேட்கக்கூடாது அப்படின்ற மனநிலை எல்லாம் இல்லைங்க சார். கட்டாயம் சரி சரி ஓகே ஓகே. லதா மேடம். நான் வந்து கேட்பேன் சார். அதான் இப்ப எல்லாரும் சொன்ன மாதிரிதான், அவங்க நமக்கு செய்வாங்களா, நமக்கு தேவையா, அந்த இது நிச்சயமா நமக்கு அது தேவையா, அந்த உதவியா எல்லாம் நினைச்சிட்டு பண்ணுவேன். ஆனா எனக்கு ஒரு ராசி, எனக்கு யாருமே எப்ப எது கேட்டாலும் எனக்கு நடந்ததில்லை. பணம் விஷயமா கேட்டதில்லை. அப்கோர்ஸ் பீயிங் லேடி எனக்கு அந்த அளவுக்கு சான்ஸ் வரல, பை காட்ஸ் கிரேஸ். அது ஒண்ணும் இது இல்ல. வேற எந்த ஹெல்ப்பும் நிறைய தடவை எனக்கு நடந்தது இல்ல. அதனால அந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயும் மைண்ட்ல இருக்கும். ஸோ மோஸ்ட்லி கேட்க மாட்டேன். அது மீறி கேட்டாலும் எனக்கு நடக்கிறது கம்மி தான். ஓகே ஓகே. வினைதர்தான் சார். இருக்கீங்களா இல்லையா? சிவகுமார் சார் பேசிட்டாரா? ஆ இல்ல, இருக்கேன் சார். இருக்கேன். நான் சொல்றது சொல்றேன். என்னுடைய இதுவே பணியே கேட்கறதுல இருக்கிற பணிதான் அது. இன்சூரன்ஸ்ங்கிறது கேட்கறது தான். அது கேட்டாதான் கிடைக்கும். விதை போட்டா ஒண்ணு முளைக்க, அது முளைக்காது. விதையே போடாட்டி அது முளைக்கவே போறது இல்லை. அதனால நான் இங்க இருக்கவங்களுக்கே தெரியும் நான் எத்தனை பேர்கிட்ட எப்பப்ப சின்ன சின்ன உதவிகளா இருக்கலாம். ஆனா இது வரைக்கும் பண உதவியை கேட்கறதுக்கு நீங்க எல்லாம் சொன்னது மாதிரி அதிகமா மினிமலிசம் அது மாதிரி இருக்கிறதுனால அது உதவியை கேட்கறதுக்கு இது வரைக்கும் வாய்ப்ப எதுவும் வைக்கல, சூழல் இது வரைக்கும் தரல. ஆனா மற்ற உதவிகள் ஏதோ வேணும்னா ஒரு எளிதாவே என்னால கேட்க முடியுது. கிடைக்காட்டியே அவ்வளவுதான். அதாவது முதல்ல கேட்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட இல்ல, நீங்க தள்ளிட்டீங்க, அப்பவும் என்கிட்ட இல்ல, எனக்கு வந்து அதுல ஒரு பெரிய நஷ்டம் இல்லையே. அதே மாதிரி நான் முதல்ல அடுத்தவங்களுக்காக கேட்கறதுக்கு தான் பழகினேன். அதாவது ப்ரொமோஷன்ல எனக்குன்னு கேட்கறத விட நான் அடுத்தவன் எனக்கு சேர்ந்தவனுக்கு கேட்டது எனக்கு எளிதா இருந்துச்சு. அதுல இருந்து நான் அப்படி கேட்கறத இயல்பாவே வேணும்னா அது கேட்டதானே பெறலாம், அடைய முடியும் அப்படின்னு மாதிரி. பிரசன்னா மேடம். சார், நான் கைடன்ஸ் கேட்பேன். உதவி அப்படின்றது நான் கேட்டாலும் கிடைக்காது, அதனால நான் கேட்க மாட்டேன் சார். சரி, வேற யார் பேசுறீங்க? ஒரு விஷயம் நான் எல்லாரும் சொல்லுவேன். சார் ஸ்டீபன் சார் சொல்லுங்க. சொல்லிட்டார். சொல்லிட்டேன். சொல்லுங்க சார். ஒரு விஷயம் நான் சொல்லணும். நம்ம மைண்ட் யுவர் மைண்ட்ல
ஒரு உதவி செஞ்சுருக்கோம், 2 பேருக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கோம். அதாவது இந்த ஊனமுற்றோர், இந்த காலுக்கு இடுப்பு கீழே உதவாத ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஒரு முறை ஒரு பணம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் நம்ம டீம்ல இருந்து. அதே மாதிரி ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து வீல் சேர் வாங்கி கொடுத்துருக்கோம். அதுக்கு நான் மைண்ட் யுவர் மைண்டில் எல்லார்கிட்டையும் கேட்டு உதவி வாங்கி கொடுத்தேன். அந்த நேரம் அது என்னைக்குமே மறக்க முடியாது. ஓகே 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 ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த சார், கேள்வி அடுத்த போகலாமா? கேள்வி அடுத்த சொல்லுங்க. கேள்வி போயிடலாமா? போயிடலாம். ஆ இப்போ ரொம்ப ஒரு மென்மையான உணர்ச்சி, இது மாதிரி அன்பா இருக்கிறது, அதே மாதிரி ரொம்ப ஒரு கோபம் வரக்கூடிய, ஒரு கடுங்கோபம் வரக்கூடிய ஒரு உணர்ச்சி, இந்த மாதிரி உணர்வுகள் வரும்போது அதை எளிதாக நம்மளால அதை வெளியிட முடியுதா? கோபம் வந்தாலும் சரி, அன்பு வந்தாலும் சரி, டக்குன்னு நம்ம அதை வெளியிட்டுருவோமா? ரொம்ப கஷ்டம் மேடம். நம்ம கோபத்தை அன்பையும் சொல்ல கோபத்தை முடியாது. டக்குன்னு சொல்லி போடுறான். கோபத்தை இல்ல, டக்குன்னு சொல்லி போடுறான். என்னால நிச்சயமா முடியாது. ரொம்ப அன்பா இருந்தாலும் சொல்ல முடியாது, ரொம்ப கோபமா இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாது. அது ரொம்ப உள்ளுக்குள்ளே போட்டு முழங்குற மாதிரி தான் இருக்குமே ஒழிய அது வெளிக்கொணர்றது வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். இது ரொம்ப சிரமமான கேள்வி, சிரமமான பதிலும் கூட. அதுதான் மேடம், எனக்கும் அதுதான். அதாவது சந்தர்ப்பத்தை பொறுத்து இருக்கு. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து அதை வெளியிடுவோம். கூட மட்டும் அதை வந்து தவிர்த்துருவோம் கவசி. மென்மையான உணர்வுகளை வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து உணர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோபத்தை முக்கியமாக இப்போ தவிர்த்துறது என்னுடைய பழக்கமாக இருக்கு. நன்றி நன்றி. எந்த எந்த இடமா இருந்தாலும், என்ன மேடம்? எந்த இடமா இருந்தாலும். ஆமாம், எந்த இடமா இருந்தாலும் இப்போ நான் வந்து அதாவது கொஞ்சம் என்னுடைய அதாவது நீங்க கேக்குறது வந்து வீட்டுல நான் நினைக்கிறேன். இல்ல இல்ல சார், இல்லை 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 சார், அதாவது வீட்டிலே அதான் இப்போ நான் யார் வீட்ல சார்? என்ன மேடம்? சார் வீட்லன்றாரு, யார் வீட்லன்னு? அவங்க வீட்ல. அவங்க வீட்டுல, நான் சார் வீட்டுல மட்டும் கேட்கலையே, அவங்கவுங்க வீட்டுல. அதே வெளியில எப்படி வேணா இருக்கலாம். பெரும்பாலும் அவங்க பொதுவா தானே சார் கேக்குறாங்க, வீட்டை பத்தியே அவங்க அதுதான். கேட்கலையே. அல்ல, அது எல்லாமே பொதுவுன்னா அதுவும் சேர்ந்தது தான். சார் வீட்ல எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் சார், எல்லாருக்குமே. வெளியில ஃபார் சாதாரண எக்ஸாம்பிள், நம்ம வெளியிடுறது இல்லை மேடம். இல்ல, எங்க ரிலவெண்ட் ஹஸ்பண்டுக்கு கொஸ்டின் அது. அதாவது ரிலவெண்ட் கொஸ்டின் அது. வீட்டுல கோபத்தை வெளிக்காமிச்சிடணும். வெளியிலன்னா கொஞ்சம் அடக்கி கிடக்கி கடைசியில தான் பண்றான். அது ரிலவெண்டான கொஸ்டின். வெளியேயா வீட்லயா, நம்ம ஜோக்குக்கு வீட்டுலன்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட அது முக்கியமான கொஸ்டின். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் சார் நான் இருக்கேன். நான் அது பழகிட்டேன் இப்போ. நான் வசந்தி மேம், அதாவது லேட்லி நான் வந்து நிறைய என்னுடைய கிராட்டிடியூடை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் சார். அதாவது ஆம், சில சில சமயத்தில் வந்து எனக்கு ஒரு கண்ணில் சர்ஜரி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னோட அவங்க தான் நிறைய எனக்கு வந்து சாப்பாடெலாம், எங்கள் வீட்டில் அவங்க தான் சாப்பாடெலாம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கெலாம் போட்டாங்க. அப்போ ஒரு ஐ ட்ராப்ஸ்லாம் அவங்க தான் போட்டாங்க. அப்போ வந்து நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணுவேன் அவங்கள. நான் வந்து தேங்க் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த இப்போவும் நம்ம சொல்லாமல் இருந்தோம் வச்சுங்களேன், அப்போ எப்பவுமே சொல்ல முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த சமயத்தில் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். என் பையன் வந்தான், எனக்காக ஹெல்ப்புக்கு வந்தான். அவன்கிட்ட நான் சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அர்ஜுன் நீ வந்ததுக்கு. ஏன்னா 3 days அவன் வந்து வேலையை விட்டுட்டு இங்கே வந்து குழந்தைகளையும் விட்டுட்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த அன்பை வந்து நான் வந்து வெளியில் காட்ட ஆரம்பிச்சிருக்கிறேன். ரொம்ப ரிஜிடாக இருக்கிறத விட்டுறணும் சில சமயம் நினச்சேன். அப்போ கோபம் வந்து நமக்கு ஏற்கனவே எப்போவுமே நமக்கு கோபம் டக்குன்னு நம்ம சொந்தக்காரன் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்ககிட்ட நம்ம டக்குன்னு கோவப்படுறோம், வந்துடும். அது வந்து ஈஸி. வீட்டில் வந்து சரியாக போயிடும். வெளியில் நான் என்றைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டயோ மற்றவங்ககிட்டயோ நான் கோபத்தை காமிச்சது கிடையாது. அது குவைட்டாக போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து அதை எடுத்து சொல்வேன், என்ன இப்படி பண்ணியிருக்க கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இல்லை, அந்த மென்மையான உணர்வையும் நீங்கள் வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு எல்லாம் வரணும் அப்படின்னு நினைப்பேன். அது எனக்கு இப்போ வந்து நிறையவே வந்திருக்கு, நிறையவே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் சார். கரெக்ட். நான் சொல்ல மறந்துட்டேன் மேடம், ஞாபகப்படுத்திட்டேன். கிராட்டிடியூட் வந்து நான் சொல்றது சொல்றேன். ஆமாம் ஆமாம், கிராட்டிடியூட் சொல்லணும். சொல்லணும். இமீடியட்டாக சொல்லிடுறது பெட்டர். ஆமாம் பெட்டர். ஆனா ஆனா ஆமாம். பிரமே மேடம், கோவப்படுறது, நீங்க கோவப்படுறதும் சட்டுன்னு கோவம் வந்துரும்போது கோவப்பட்டுறீங்களா சார் அவங்கள
பார்த்துக்கிட்டே சொல்றது இல்ல. கிராட்டிடியூட் கூட அவங்க இல்லைன்னாலும் அவங்கள பத்தி நம்ம சொல்றது கிராட்டிடியூட். கோவம் ஆனா நான் உடனே வெளிப்படுத்திடுவேன்மா. கண்ட்ரோல் என்னால பண்ண முடியாது. என்னுடைய மெயின் வீக்னஸ் நீங்க 4 சொன்னீங்கல்ல எழுத சொல்லி, எனக்கு 4 எல்லாம் இல்ல. என்னோட வீக்னஸே என்னோட கோவம் தான். என்னால சம்திங்ஸ் ஐ கேனாட் டாலரேட். அப்பவே இமிடியேட்டா நான் வாய்ஸ் பண்ணிடுவேன். ஓகே 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 குட். கொஞ்சம் எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் சார். ரைட் மேடம். ஓகே சிவகுமார் சார். ஓகே மேம். ஓகே சார் நான் ரொம்ப மென்மையாகவும் கோவம் வந்தா கூட ரொம்ப நானே இப்போ தனக்கு தானே நான் பேச ஆரம்பிச்சேன். ஸோ தட் மீன்ஸ் நானே அடைக்கிறேன். மேக்சிமம் யாரு பையன் வீட்டுல வைஃபு இதுதான் மற்றும் வேலைக்காரமா இருந்தாலும் யாருக்கும் ஒத்துக்க மாட்டேன். பட் எனக்கு எப்போ கோவம் வந்ததுன்னா ரீசன்ட் பாஸ்ட்ல இந்த சர்வீஸ் பண்ற ஆட்கள் டிலே பண்ணி என்ன கடுப்பேற்றுறப்பதான் ரொம்ப எகிரிட்டாரு. ரொம்ப வார்த்தைகள்ல கூட விட்டார். அப்புறம் இப்ப நமக்கே கோவம் அதிகமா போய் இந்த ஏர்டெல்கார வரல டிவி கனெக்ஷன் வரல. திருப்பி கேட்கறாங்க. ஒவ்வொருத்தரும் எடுத்துலாம் என்ன சார் கம்ப்ளைண்ட் 2 hours 3 hours கேட்டப்பதான் ரொம்ப கோவம் வந்து கண்ணாபுரம் வார்த்தை விட்டேன். அதுதான் அது ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் எனக்கே உடம்பே ஒரு பதட்டமாயிடுச்சு. ஸோ வீட்டுல யாரும் கோவமோ இன்னும் வரும் அடைக்க ரொம்ப அன்பா பழைக்கிற மைண்ட் வந்துச்சு. ரொம்ப இருக்க முடியறது இல்லை. ரொம்ப இருக்க முடியல. பதட்டம் வந்தாக்கா உடம்பு கெட்டு போயிடுது. அதுக்காக ரொம்ப இங்க நம்ம ஒரு விஷயம் சொல்லணும். மென்மையான உணர்வுகள் அப்படின்னா என்னென்ன உணர்வுகள் உங்களுக்கு மென்மையா இருக்குது அப்படின்றத, அது கிராட்டிடியூட் மட்டும் இல்லை, நிறைய இருக்கு. சில நேரங்கள்ல நம்ம சோகத்தை கூட பலர்கிட்ட பகிர்ந்துக்கணும். பிள்ளைங்க கிட்ட பகிர்ந்துக்கணும், பிள்ளைங்க அப்பாங்க கிட்ட பகிர்ந்துக்கணும். இந்த விஷயங்கள் ஒருத்தர் பகிர்ந்துக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். நாம என்ன நினைக்கிறோம்னா, நம்மளை சார்ந்தவங்க கிட்ட சோகத்தை சொன்னோம்னா அவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மனநிலையில நாம இருக்கிறது சரிதான். அதே நேரத்துல அதை சொல்றதுனால அது ஃபியூச்சர்ல வந்து அந்த பேலன்சிங் கிடைக்கும்ன்றது உளவியல். சார் கமல் சொல்லியிருக்காருல, ரௌத்ரம் பழகு. அது வந்து ஆனா அதுல பழகுன்னா எந்த சமயம் கோச்சுக்கணும், எந்த சமயம் கோச்சுக்க கூடாது, அதோட அளவு என்ன, அதுதான் பழகிறதுன்னா. அதுதான் கோவப்படுறது அப்படின்னா சடக்குன்னு கோவம் வரும், சடக்குன்னு அது வந்து மாறும். அது கிடையாது. இது வந்து நீ பழகிக்கோ. கெட்டதை பார்க்கும்போது அது எந்த இடமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கோவப்பட பழகு. ஆனா நம்ம பொதுவா கோவத்தை வந்து நம்முடைய பலவீனம், நம்மளை விட பலம் குறைந்தவர்கள் கிட்ட தான் நம்ம காட்டுவோம். நம்மை விட சற்று பலம் உள்ளவர்கள் கிட்ட ஒரு நாளும் காட்ட மாட்டோம். மேடம் இது யாராக இருந்தாலும் என்னுடைய அபிப்பிராயம் வந்து கோவப்படுறதுனால எந்த பிரயோஜனம் ஏற்பட போறதில்லை. நம்மளுடைய உடல் நலம் தான் பாதிக்கப்படும். அதை எந்த அளவுக்கு சாமர்த்தியமா கையாளணுமோ அப்படிதான் கையாளணும்னு நான் நினைக்கிறேன். ஆமா, சமீப காலமா வந்த உணர்வு நான் சொல்றது. சக்கரவணி சார் வாங்க சார், அன்மியூட் பண்ணுங்க. என்னுடைய வீக்னஸே கோபம் தான் சார். அதுவும் குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி சட்டுன்னு என் மனைவி கிட்ட ரொம்ப கோவிச்சுக்கும். அடுத்த நிமிஷம் இவங்க கிட்ட போய் கோவிச்சுட்டுமேன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். இந்த மொமெண்ட், அதாவது என்ன என் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு தெரியாது, அப்படி திட்டிடுவேன். அடுத்த நிமிஷம் உணர்வேன் அவங்கள நம்ம திட்டிருக்க கூடாது பாவம் அப்படின்னு நினைச்சிடுவேன். அதே மாதிரி இந்த மென்மையான உணர்வு சொன்னீங்களா, அது 2 விதமா நான் பார்க்கிறேன். ஒண்ணு வந்து மகிழ்ச்சி, இன்னொன்னு வந்து துக்கம். அது மாதிரி மகிழ்ச்சியான நேரத்துல பார்த்தேன்னா அந்த கிராட்டிடியூட் பதிலு நான் அப்படியே ஸ்மைல் பண்ணுவேன். என் கண்ணில் அது தண்ணி வடியும். அது என்ன அறியாத அந்த இதுல. அதே மாதிரி துக்கம்னு போது அது சொல்லவே வேண்டியதில்லை. அது ஆட்டோமேட்டிக்கா உடல் நடுக்கத்தோட அந்த கண்ணீர் வெளியே வரும். நான் வெளிப்படுத்துற முறை. ஓகே சக்கரவணி சார். சார் நான் தான் பேசுறேன். கோபாரத்னம் சார். சாரி சார். தேங்க்யூ சார். ஆக்சுவலா இது உணர்வுகளின் வெளிப்பாடு தான் இந்த 2 எக்ஸ்ட்ரீம். அன்பு சரி, அன்பின் வெளிப்பாடும் சரி, கோபமும் சரி. ஸோ அன்பை வந்து காமிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஜென்ரலான ஒரு கருத்து. அதே மாதிரி கோபம் பண்ணும்போது இம்மீடியட்டாக வந்துடும். ஸோ அது வரும்போது சார் சொன்ன மாதிரி உடல்நிலை நிச்சயமாக பாதிக்கும். ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அது பேலன்ஸ் பண்ண ஒரு ஆர்ட் இருந்தால் ஒரு நல்ல நிலையில இருக்கலாம்ன்றது என்னுடைய கருத்து. நன்றி சார்.
ஓகே ஓகே, தேங்க்யூ. வினயத்தான் சார். அந்த கோபத்துக்கான காரணம் எதனால கோபம் வருதுன்னு ஒரு வினாடி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா கோபம் வந்து உடனே குறைய ஆரம்பிச்சோம். ஏன் அந்த கோபம் நமக்கு வருது, அது எதனால வர்றதுக்கான மூல காரணம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது தொடர்ந்து வருதா இல்லை இது இப்படிதான் நடந்துக்கிட்டே இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா கோபத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். எனக்கு அந்த பொறுமை இல்லை மேடம். அது அது அந்த கோபம்னு வந்து அப்ப உடனே சட பஸ் ஆயிடும், அவ்வளவுதான். அது கோபம் வந்த உடனே கோபத்தை உடனே வெளிக்காட்டும் போது நீங்க சொல்ற இந்த யோசனையெல்லாம் பண்ணதுக்கு நேரம் இல்லையே. நிறைய ஏன் வருதுன்னு எதுக்காக வருதுன்னு ஆ தெரியலையே. அததான் ஒரு அததான் விஷயம் என்னன்னா அததான் நம்ம வந்து நம்மளோட அதை கனெக்ட் பண்ணி பண்ணி பார்த்து பார்த்து பழகணும். அந்த மாதிரி கோபங்கள் வரும்போது இந்த இடத்துல இந்த கோபம் வரும்போது நான் சொல்றதுனால என்ன விளைவு வருதுங்கிறத திரும்ப திரும்ப நாம நினைச்சு பார்க்கும்போது அந்த கோபம் தானாவே குறையறதுக்கான வாய்ப்புகளும் அதை நம்ம எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த கோபத்தை எப்படி அஹ், கோபம் வராம அந்த கோபத்தை எப்படி அந்த அது நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ அதுதானே நமக்கு கோபங்கிறது. நம்ம ஒருத்தட்ட எதிர்பார்க்குறோம், அது நமக்கு நடக்கலைங்கும் போது தான் அதை பத்தி நம்ம கோவப்படுறோம். இப்ப இது அந்த ப்ராக்டிஸ் பண்ணாதான் இடத்த மேடம். வந்து நம்ம பார்க்கும்போது அதை கொஞ்சம் அப்படியே பழகணும். அதை தான் வந்து பாரதியார் பழகு அப்படின்னு சொல்றார். கோவப்படுறதுக்கு முதல்ல நம்ம வந்து பழகிக்கணும். அந்த பழக்கத்துல அதை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர அது நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அதே மாதிரி தான் இந்த பொறுமை அப்படிங்கிறத பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா பொறுமை அப்படின்னா என்னோட கருத்தை நான் விட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னுடைய கருத்துக்கு ஏற்ப மற்றவங்க வர்ற வரைக்கும் நான் அதை பொறுத்துக்கிட்டு இருந்து அவங்கள செய்ய வைக்கணும். அதுக்கு பேர் தான் பொறுமை அப்படின்னு பொறுமைக்கான விளக்கம் கொடுக்கும்போது சொல்றாங்க. அதனால நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்னா அடுத்தவங்க நான் நினைச்சதை செய்ய வர்ற அளவுக்கு அவங்கள நம்ம கொண்டு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதை தான் பொறுமை அப்படிங்கிறாங்க. கோபமும் அடுத்து மேடம், அடுத்தவங்க நமக்கு பிடிக்காதெல்லாம் செய்வாங்களா? எப்படிங்க சார்? அடுத்தவங்க செய்யணும்னு நினைக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலன்னா செய்வாங்களா? இல்ல சார், இப்ப நம்ம வந்து சில விஷயங்கள்ல பொறுமையா இருப்போம். பொறுமையா இருக்கிறோம்னு ஒரு உதாரணமா நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க ஒரு மார்க் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அது வாங்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம வந்து உடனே தடாபடான்னு போகாம அது பொறுமையா இருந்து அவங்கள நம்மளோட நிலைமைக்கு கூட்டிகிட்டு வர்ற வரைக்கும் பொறுத்திருந்து அவங்களுக்கு அதை புரிய வச்சு அப்புறம் அவங்கள மேலே தூக்கி விடுறதுங்கிறது ஒரு பொறுமை. அது வரைக்கும் பொறுமை காக்கணும், அவசரப்படக்கூடாது. எப்படி வந்து ஒரு சாதம் சூடா இருக்குது அப்படின்னா நம்ம நம்ம சாப்பிடுற அளவுக்கு அந்த சூடு வர்ற வரைக்கும் வெயிட் பண்றோம். அந்த மாதிரி அடுத்தவங்க நம்ம நிலைமைக்கு வர்ற வரைக்கும் பொறுத்து இருக்கிறதுக்கு பேரு தான் பொறுமை. அதனால அதை அப்படியே விட்டுட்டு போறது பொறுமை அப்படிங்கிறது கிடையாது. அடுத்தவங்க நம்மளோட சிந்தனைகளுக்கு ஏற்ற மாதிரி வர்ற வரைக்கும் பொறுத்துக்கணும். அவங்கள நம்ம சிந்தனைக்குள்ளார கூட்டிகிட்டு வர்ற வரைக்கும் பொறுமையா இருந்தாதான் இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு பொறுமைக்கு சொல்றாங்க. வினயதன் சார். அமுதம்மா, அதுதான் சார் கேக்குறாரு. அதாவது அததான் அரை வந்து அரை ஸ்டீஃபன் சார் அரை கேக்குறாரு. அவங்க ஏன் உங்க வழிக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கிறாரு. அப்படி பார்த்தா இப்ப நீங்க ஒரு பாயிண்ட் வச்சிருப்பீங்க, இன்னொருத்தங்க ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க. அவங்களும் பொறுமையாவே நீங்க அவங்க வழிக்கு வரணும்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருந்தா இப்போ சாதாரணமா ஒரு விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பொறுமை இல்லாம இருந்தா அந்த காரியம் நடந்துருமா? நடக்காது. அப்ப நமக்கான ஒரு வேலை நடந்து முடியணும் அப்படின்னா அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா அதை நடக்க வைக்கணும். அது வந்து சரி சரி பொறுமைக்கான ஆன்சர். இப்ப சார் சரி கேட்டதுக்கான ஆன்சர் தான் நான் சொன்னது. சரி சரி நீங்க காத்துன்னு இருங்க, அது நடக்கும்போது அதாவது நடக்கும். இந்த அரை நொடி தாமதம் அள்ளித்தரும் மிகுமதினு நம்ம ஒண்ணு பேசலாம். அதாவது எப்ப நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்ப இந்த எனக்கெல்லாம் எரிச்சல் சமயத்துல அதிகம் வந்தது. கோபம் வர்றதை விட எரிச்சல் அடையிறேன். அதை மட்டும் நம்ம ஒரு அரை நொடி யோசிச்சு பார்க்கணும்னு அம்மா சொல்றாங்களே, அந்த நிலைமை வந்துட்டோம்னா அது ஞானியுடைய நிலைமை, பெரிய ஞானியுடைய நிலைமை வந்து சார் நம்ம சார் இந்த பத்திரம் இடத்துல ஒவ்வொன்றையும் கேட்கலையா? இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க நல்ல கோவத்துல இருக்கும்போது அரை நொடி யோசித்து பாருங்க, அந்த கோவம் இன்னும் அதிகமாகும். இல்லாம போயிடும். அதிகமாகும். அப்படியா? ஆமா. என்னோட ஏன்னா அனுபவம் இருங்க மேடம் நான் முடிச்சிடுறேன். அது ஏன்னா
அது அந்த இடத்துல இந்த அரை நொடி எதுக்கு எடுத்துக்கணும்னா, அந்த அரை நொடியில கோவத்தை நாம எப்படி கட்டுப்படுத்தணுன்ற சிந்தனையோட அரை நொடி எடுத்தோம்னா உங்களுக்கு அதை நோக்கி போகும். இல்ல நீங்க அரை நொடி பொறுமையா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் நிறைய கோவப்படுவீங்க. ஏன்னா திருப்பி திருப்பி எதனால நடந்ததுன்னு உங்களுக்கு அந்த சிந்தனை ஓடும் போது இன்னும் நிறைய கோவம் வரும். அந்த சொல்லுங்க. இல்ல இல்ல ஒரே ஒன்றுதான். 6000 நிலைமைக்கு நம்ம மனசு வந்துருச்சுன்னா எல்லா கோவமோ இதுவோ குறைஞ்சிரும்னு தான் நான் பாக்குறேன். அதாவது அந்த 6000ங்கிற நிலைமைங்கிறது அம்மா சொல்றாங்களே, அது சாதாரண நிலைமை இல்லைங்கிற. நம்மளால இவ்வளவு எரிச்சலும் இவ்வளவு கோபமும் ஏன் வருது? அந்த 6000 நிலைமையை தாண்டிடுறோம்ங்கிறது தான் நமக்கு. எப்ப அந்த 6000 நிலைமைக்கு போயிட்டோமோ அப்ப நம்ம ஒரு எல்லாமே சமாதானம். சொல்லுங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு சார், என் பையன் ஏதோ சொல்லிட்டான். என்னுடைய கோவத்தோட எல்லை அப்படியே விறுவிறு விறுவிறுன்னு ஏறுது. இந்த எவர்சிலர் பாத்திரத்தை அடுப்புல வச்சா சூடு ஏறுற மாதிரி அவ்வளோ உச்சத்துக்கு ஏறிட்டுது. அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன். இப்ப இதை சொன்னா, இதுக்கு மறுப்பு சொன்னா என்ன நடக்கும்? ஒரு வினாடி தான் யோசிச்சேன். அப்படியே விட்டுட்டான். அதையே போட்டு அதை சரி பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நீ இது மாதிரி சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவன் அதை புரிஞ்சுக்கிட்டான். அப்பவே நான் சொல்லியிருந்தேன்னா அந்த இடமே அவன் ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல வீட்டில் எல்லாருமே பேசி அன்று இரவு யாருமே தூங்கியிருக்கவே மாட்டோம். அந்த கொஞ்ச நேரம் அந்த ஒரு வினாடி பொழுது சரி அப்படின்ட்டு அப்படியே பொறுத்துக்கிட்டு பேசாம விட்டுட்டு அடுத்த நாள் அவன் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சதுக்கு பிறகு இது மாதிரி நீ இன்னும் சொல்லக்கூடாது தம்பி அப்படின்ன உடனே அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி அவன் கஷ்டமாயிட்டான். அந்த அடுத்த நாள் மாதிரி புரிஞ்சுக்கலாமா? அடுத்த நாள் புரிஞ்சுக்கல அப்படியே இருந்தாருனாக்கா இல்ல அந்த காலம் சார் புரிய வச்சிரும் சார். அந்த இடைப்பட்ட காலம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த காலத்தை விட ஒரு சிறந்த மருந்து ஒண்ணுமே இல்லை சார். அந்த காலம் அந்த அந்த கணம் தான் அது ரொம்ப கனமா இருக்கும். அந்த நேரம் கடந்து போயிட்டுது அப்படின்னம்னா அதுக்கப்புறம் அதை நம்ம மிக எளிதாவே அதை பயன்படுத்த முடியும் நம்மளால. அது என்னோட அனுபவத்தை தான் நான் சொல்றேன். ஸ்டாண்ட் பை தர் வேர்ட். ஒரு கோபம் நீங்க சொல்லிக்கிட்ட பொறுத்துக்க முடியாத அளவு கோபம் உண்டாக்கிட்டாங்கன்னா தே ஸ்டாண்ட் பை தர் கோபம். அந்த கோபம் அவங்களுக்கு நியாயம். எத்தனை நாளா நின்றுட்டு இருக்காங்க சிலர். அது மாதிரி எல்லாம் இருக்கு. நான் என் லைஃப்ல பாத்துருக்கேன். அதான் அத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா சரியாயிடும். புரியல. நான் இதையும் கேக்குறேன். இதே கோபம் உங்களுக்கு 30 வயசு 40 வயசுல உங்க கோபம் எப்படி இருந்துச்சு, இப்போ உங்க கோபம் எப்படி இருக்கு? ஆமா, 30 வயசுல இருக்கும்போது கோவப்பட்டு பயன் இல்லைங்கிறத புரிய வச்சதுதான் இந்த காலம். கோவப்பட்டினா ஒன்றும் நடக்காது, நீ கோவப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். எதையும் உன்னால நகர்த்த முடியாது, யாரையும் மாற்ற முடியாது, எதுவுமே நிகழாது. எல்லாரும் அப்படி அப்படியே தான் இருப்பாங்க. கோவப்படுறதுனால நஷ்டம் நமக்கு தான். அதை தான் காலம் இவ்வளவு நாளா நமக்கு திரும்ப திரும்ப உணர்த்திக்கிட்டே இருக்குது. எதையுமே மாற்ற முடியல கோவப்படுறதுனால, ஒண்ணுமே வர மாட்டேங்குது. அப்போ நான் பார்க்கறது எப்படி அப்படின்னா, நம்ம குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம அவங்கள வழி நடத்துறதுக்கு நம்ம நிறைய கோவப்பட்டிருப்போம். அவங்கள சரியான வழியில் அவங்க போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிற விஷயங்களை கோவமாக சொல்லியிருப்போம். இது நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன், நீ என் ரூஃப் கீழே இருக்க மட்டும் நான் தான் பாஸ் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன் என் பையன்கிட்ட. என் ரூஃப் கீழே நீ இருக்கியா, நான் தான் பாஸ், நீ நீ இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்போல்லாம் நம்ம ஸ்டாண்டை அப்படி பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்கள சரியாக வழி நடத்தணும். ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட, இது சரியா வரணுமே இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த கோவம் ஓகே அப்படின்னு பட்டுச்சு. இப்ப நினைச்சு பார்த்தா என் பையன் சொல்றான் அடிக்கடி, மாம் யூ ஆர் அ டெரர் அட் தட் டைம் அப்படிம்பான். அவன் குழந்தைகிட்டே சொல்றான், ஷீ இஸ் த மோஸ்ட் லவ்விங் பாட்டி அப்படின்னாவா. நோ நோ, சின்ன வயசுல நீ அம்மாவை பார்த்தது கிடையாது, நான் வளரும் போது எங்க பாட்டி டிஃப்ரெண்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அப்ப என்னோட கோவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது பண்ணுனா பண்ணி ஆகணும் நீ, அதுக்கப்புறம் இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டெலாம் நான் நிறைய எடுத்திருக்கேன். சில சமயம் இந்த பியர் ப்ரெஷர்னால ஒரு தடவை என் பையன் கேட்டான், நான் பார்ட்டிக்கு போகிறேன் அப்படின்னா. பார்ட்டி இது நான் நல்ல ஒரு இது எல்லாருக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு தெரியணும், பிரசன்னலட்சுமிக்கு தெரியலாம் ஒருவேளை. அதாவது அப்போ அவன் படிச்சுட்டு இருந்தது 11th கிரேடோ ஏதோ படிச்சுட்டு இருந்தான், ஹைஸ்கூல் முடிக்கலை.
நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் இந்த பையன் வந்து 4 மணிக்கு பார்ட்டிக்கு போயிட்டு, சரி பார்ட்டினா ஏதோ சினிமா என்னமோ போவாங்க, போயிட்டு 7 மணிக்கு வந்துருவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவன் கிளம்பவே இல்லை. அப்புறம் நான் சொன்னேன், ஏன்பா நீ கிளம்பவே இல்லையே அப்படின்னேன். நான் 8 மணிக்குள்ள போறேன் அப்படின்னா. 8 மணிக்கு பார்ட்டிக்கு போயிட்டு நீ எப்போ வீட்டுக்கு வருவேன் அப்படின்னேன். 2 மணிக்கு வருவேன் அப்படின்னா. முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் அவன் கேட்கும் போதே நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். முடியாது, இது வந்து அக்செப்டபிள் கிடையாது. நீ இந்த ரூஃப்ல இருக்க மட்டும் நான் தான் பாஸ், நீ போக முடியாது, அங்க என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு உட்காந்து வச்சு எல்லாத்தையும் சொன்னேன். சொன்ன உடனே நீ ரொம்ப ஓவரா என்னை வந்து கண்ட்ரோல் பண்ற அப்படி அவனும் பேசுறதெல்லாம் பேசுவாங்கல்ல பிள்ளைங்களாம். ஸோ பேசுவாங்க. ஆனா கூட நம்ம வந்து அப்ப வந்து நம்ம கோவப்படுறது அது சரியான வழி நடத்தணுங்கிறதுக்காக நம்ம கோவப்படுறோம். அப்ப இந்த கோபம் இப்ப கிடையாது, ஏன்னா நம்ம வந்து வழி நடத்திட்டோம். அப்ப வந்து நம்ம சில சமயம் ரொம்பவே கோவப்பட வேண்டியதுல கோவப்படுத்தான் ஆகணும்னு தோணும் எனக்கு. இல்லாட்டி அந்த 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 சமயத்துல நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி வேற லெவல்ல இருக்குது அஸ் அ பேரண்ட். ஓகே ஓகே. ஆமா. பிரசன்னா கை. ஆமா சார். அமுதம்மா கேட்ட கேள்விக்கு பதில் வந்து எந்த எந்த எக்ஸ்பிரஷனா இருந்தாலும் நான் உடனே சொல்லிடுவேன் சார். மனசுக்குள்ள வச்சுட்டு திருப்பி அவங்கள பார்த்து என்னால பேச முடியாது. அது கோவமோ சந்தோஷமோ துக்கமோ எதுவா இருந்தாலும் சரி, பிடிக்குதுன்னா பிடிக்குது, பிடிக்கலன்னா பிடிக்கல, திட்டணும்னா திட்டணும், நான் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடுவேன். பின்னாடி போய் பேசுறதோ இல்ல நான் மனசுக்குள்ள சொன்னா இவங்க தப்பா நினைப்பாங்களோ அப்படி அந்த மாதிரி வச்சுட்டு என்னால சகஜமா பேச முடியாது. அதனால என்ன உள்ள தோணுதோ அதை அப்படியே வெளியில கொட்டிடுவேன். பட் இப்போ வந்து நான் கோவத்தை கொஞ்சம் குறைக்கிறேன். நான் நிறைய பேர்லாம் வாங்கிட்டேன், கோவக்காரி, ராட்சசி, பத்ரகாளி அப்படிலாம் நிறைய. இப்போ கொஞ்சம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் நிறையவே. அது நான் ஆன்சர் சொல்லணும்னு நினைச்சேன். வசந்தி மாவோட இதுக்கு வந்து அந்த மாதிரி இங்க இன்னும் வரல. மேபி அட்லீஸ்ட் என் பையன் போகல, அதனால நான் அந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணல. இப்போ அவன் வேலைக்கு போயிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு அவங்க டீம்ல வித் அவங்க பாஸோட எல்லாரும் வந்து ஒன் டே அவுட்டிங் போனாங்க. நாள் போயிட்டு நெக்ஸ்ட் டே வந்தாங்க. ஸோ அந்த ஒரு இதுதான் ஃபர்ஸ்ட் அவன் வெளியில போயிருக்கான். காலேஜ் முடிக்கும் பொழுது லாஸ்ட் டே பசங்களோட ஹோட்டலுக்கு போயிட்டு சினிமாக்கு போயிட்டு இது வரைக்கும் அவன் போனதில்லை. நான் சார்கிட்ட கூட சொல்லியிருக்கேன், இல்ல நீ ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லி சொல்லி இப்பதான் அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைமே வெளியில போய் தங்கிட்டு வந்திருக்கான். மோஸ்ட்லி நான் போகும்போது போவேன், ஏன்னா நானுமே ஆபீஸ்ல எல்லார்கிட்டயும் பேசுவேன், எங்க ரோட்ல பார்த்தாலும் பேசுவேன், அதோட முடிச்சுட்டு வந்துடுவேன். வீட்டுக்குள்ள நான் யாரையும் என்டர்டைன் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு அந்த இன்செக்யூர்டு ஃபீல் இருக்கிறதுனால, நான் அப்படியே ஒரு பவுண்டரிக்குள்ள இருந்ததுனால, அதை அவன் பார்த்ததுனால அவன் அதை பிரேக் பண்ணி போகல. அதனால அவன் பை டிஃபால்ட் நீங்க சொல்ற எனிவே அண்டர் தி ரூஃப் தான். பட் அது வந்து அப்படி தெரியாம அவன் ஓகே இவன் இப்படிதான் இருக்கா, நம்மளும் இப்படிதான் இருக்கணும், அந்த மாதிரியே அவன் பழகிட்டான். இப்பதான் அவன் கொஞ்சம் வெளியில போக ஆரம்பிக்கிறான், ஃப்ரீயா இண்டிபெண்டா. ஓகே ஓகே. தேங்க்யூ நீங்க தேங்க்யூ. நீங்க இந்த மாதிரிலாம் கோவத்தை பத்தி நிறைய கேள்வி கேட்கறதுனால தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடி கட் அடிச்சுப்பேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கான். என்ன சார் இந்த கிளாஸ்ல இப்படி இந்த கொஸ்டின் நிறைய கேள்வி கேட்கறதுனால இது தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடி கட் அடிச்சிருப்பேன் கிளாஸுக்குன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கான். காயத்ரி. ஓகே காயத்ரி மேடம் பேசுங்க. வணக்கம் மேம். நான் வந்து பிரேமா மேடமும் இப்போ பிரசன்னலட்சுமி மேடமும் சொன்ன மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து எல்லாத்தையுமே நான் வெளிப்படுத்திடுவேன். அம்மா வந்து அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க, அன்பையும் நீங்க கேள்வி கேட்டீங்க. நான் வந்து கோவத்தை வந்து கூட இருக்கிறவங்கள்ட்ட கண்டிப்பா காமிப்பேன், காமிக்காம இருக்கவே மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த கோவத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்னால அவங்கள்ட்ட நடிச்சு சிரிச்சு பேச முடியாது. நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட அப்படி இருக்கவே முடியாது. ஸோ கூட இருக்கவங்கன்னா ஆப்வியஸ்லி நம்மளை பத்தி எல்லாமே எல்லாத்தையுமே இது பண்றது தானே. அதனால கண்டிப்பா கோவத்தை காமிப்பேன், கோவமா தான் பேசுவேன். ஆனா எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நான் எவ்வளவு அளவுக்கு பொறுமையா இருப்பேன்னு என்ன கூட இருக்கவங்களுக்கு தெரியாது. ஏன்னா என்னை பார்த்தா படப்படன்னு பேசுற ஆளு. ஆனா நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் ஒரு பொறுமையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு பொறுமையா வெளியில இருப்பேன். வீட்டுல இருக்க மாட்டேன், வெளியில இருப்பேன். இப்ப வந்து கோவத்தை வந்து இப்ப என்ன பண்ணிட்டேன், நான் முன்னெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, யார்கிட்ட பழகினாலும் என்னோட கோவத்தை வந்து தப்பா பண்றாங்கன்னா சொல்லிடுவேன். அவங்க பொய் சொன்னாங்க, மெயினா எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது. அதை நான் வந்து அந்த மாத்தி மாத்தி பேசுறது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். நான் சொல்லிடுவேன், இல்ல நீ இப்படி பண்ணல, ஏன் இப்ப நீ இப்படிதான் சொன்னேன்னு கேட்டுட்டே இருப்பேன். இப்ப என்ன பண்றேன், புரிஞ்சுக்கிட்டேன்.
யாருக்கிட்ட சொல்லணும், யாருக்கிட்ட மட்டும் இதெல்லாம் பேசணும், மற்றவங்கள்ட்டலாம் இதை பேசக்கூடாது. ஸோ என்னோட வெரி க்ளோஸ் சர்க்கிள், இப்போ என்னோட ஹஸ்பண்டோ, என்னோட அப்பா அம்மாவோ, குழந்தைங்களோ, இல்லை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோ, ஓகே சொல்லுவேன். மற்றவங்கள்ட்ட ஓகே இவங்க போய் சொல்றாங்க, இவங்கள்ட்ட நம்ம பேசி ஒன்றும் ஆக போறது இல்லைன்னு இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக ஆரம்பிச்சிட்டேன். அன்பு வந்துமா, நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், எத்தனை பேர் ஏத்துக்கிறாங்கன்னு தெரில. சின்ன வயசுல இருந்து நம்ம 1வது படிக்கும் போதுல இருந்து அறம், அன்பு, இந்த நான் வளர்ந்தப்பெல்லாம் 80s 90s படம், இதுல எல்லாத்துலயுமே அன்பு தான், அன்பு எல்லாத்தையுமே மாத்தும், அன்பா இருந்தா போதும்னு நிறைய பாக்குறோமா. அதெல்லாம் என் மனசுல எப்படி இருந்திருக்குன்னா, அன்பா இருந்தா எதை வேணா மாத்திடலாம், எதை மாத்திடலான்ற சென்ஸ் அன்பா தான் இருக்கணும், யாரு எப்படி இருந்தாலும் அன்பா இருக்கணும்னு நான் ஒரு பைத்தியமா இருந்தேன். நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லார்கிட்டயும் அவங்க எவ்வளவு அசிங்கப்படுத்தினா கூட நான் போய் இதா இருப்பேன், போய் ஹெல்ப் பண்ணுவேன். நான் கேவலமா இருந்திருக்கேன்னு கூட சொல்லுவேன். இப்போ இப்ப என்னாச்சு, இப்பயுமே டக்கு டக்குன்னு அது வெளியில வரும். இப்போ ஒரு கடைசி ஒரு 2 வருஷமா தான் திருந்திருக்கேன். தேவைப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ரொம்ப ஓவரா பண்ணக்கூடாது, பவுண்டரின்னு ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா அவங்க தப்பே பண்ணா கூட நான் என்ன நினைச்சுப்பேன்னா, அவங்க நம்ம கிட்ட கேட்கலையே, நம்ம தானே பண்ணியிருக்கோம், அதனால அவங்கள தப்பா எடுத்துக்க கூடாதுன்னா நான் லூஸ் மாதிரி நினைச்சுப்பேன். இப்போ வந்து இல்ல, அப்படி இருக்கக்கூடாதுன்னு, அன்புக்கும் எல்லை இருக்குன்னு இப்பதான் இந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது இப்ப எனக்கு கோவம் வருது. இப்பெல்லாம் படத்துல காமிக்காதீங்கடா, ரியாலிட்டிய காமிங்க. ரியாலிட்டி ரெஸ்பெக்ட்ன்றது தனி மனுஷனுக்கு நம்மளுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிட்டு தான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நிறைய இப்ப லேர்ன் பண்ணிருக்கோமா. ஆனா அப்பப்போ வரும், நேத்து கூட வந்துச்சு, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் வெளியில. நல்லது நல்லது ஓகே நல்லது. ஓகே ஓகே சக்கரமணி சார். சார் நான் பேசிட்டேன். சரி ஓகே ஓகே. ஆர்வம் ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு வார்த்தை பேசிட்டு அப்படியே விட்டாச்சு, அதோட தானே? இல்லை, கோபத்தை அதோட அவ்வளோதான். நம்ம அதுக்கு மேலே வந்து வெளிப்படையாக சொல்கிறதுக்கு இல்லை. கோபம் வந்தால் டக்குன்னு வந்துடுது, அதான் சிந்திக்க முடியறது இல்லையே என்னத்தை சொல்கிறதுன்னு சொல்லி. ஆனா கூட சார் நம்ம எல்லார்ட்டையும் கோவப்படுறது இல்ல. எல்லாத்தையும் ரொம்ப இல்லை நீங்க எல்லா கோவப்படுறத உங்க மனைவி கிட்ட படுவீங்க, இல்லைன்னா உங்க பையன் பிள்ளைங்க அது கிட்ட படுவீங்க. இப்ப இதையே நீங்க மற்றவங்க கிட்ட பண்ண முடியுமா? உங்க மருமகன் கிட்ட கோவப்பட்டுருவீங்களா? உங்க மருமகன் மருமகிட்ட கிட்ட கோவப்பட்டுருவீங்களா? அதெல்லாம் பண்ண மருமக முடியாதுல்ல. அப்ப நம்ம ஆள் மருமக பார்த்து என்னைக்கு கோவப்படுறோமோ அன்னைக்கே நாம சரியில்லைன்னு தானே அர்த்தம். ஆள் பார்த்து தான் கோபப்படுறது. அது சரியில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது சரியில்லை ஆள் கிடையாது. இதுக்குதான் பார்த்து கோவப்படுறோம்ல. ஆமா, ஆள் இதுக்குதான் கூப்பிட்டு வச்சு எங்களுக்கு எல்லாம் இப்ப கிளாஸ் எடுப்பீங்களா, குழந்தை இதெல்லாம் ஒண்ணு சரியில்லைங்கிறீங்க. கேட்டதுன்னா அது நல்லது கிடையாது. அப்ப அந்த குழந்தைகிட்ட சொல்ல தானே, நல்லபடியா சொன்னா கேட்காது, நமக்கு டைமும் இருக்காது, அப்போ கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் குழந்தைங்கிறது பண்ண அது வேண்டியது. நம்ம சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறத பத்தி நான் சொல்ல வரல. கோவப்படுறது, சட்டுன்னு நம்ம கோவப்படுறது பெரும்பாலும் நம்ம நம்ம மனைவி, குழந்தைகள், கணவன் இவங்க கிட்ட தான், ரொம்ப நெருங்கினவங்க கிட்ட தான் நம்ம கோவப்படுறோம். இல்லை மனைவி இல்லை மனைவி, கோவப்பட்டீங்கன்னா இது வந்து போயிடும். உரிமை, சரி, அது இப்போ கோபம் லதா கிடையாது. பேசிட்டாங்களா? இல்ல ஆ சார் என்ன லதா பேசுங்க, பேசிட்டாங்க. நீங்க பேசுங்க, லதாக்கு கூப்பிட்டு லதா பேசுங்க. நானும் இருக்கேன், அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். லதா நீங்களும் பேசுங்க, நீங்க தெரிஞ்சவங்கள்ட்ட பேசவே தான் வேண்டாம், காமிக்கிறீங்க. ரியாக்ஷனையே காட்டிட்டீங்க, அதனால பேசவே தேவையில்லை. பேசுங்க லதா பேசுங்க. நான் ஆஹ், அந்த அன்புக்கு என்ன மேடம், என்ன அமுதம்மா சொன்னீங்க? மெல்லிய உணர்வு, மென்மையான உணர்வு. மென்மையான உணர்வு. அது வரும்போது இமிடியேட்டா சொல்லுவேன், சில சமயம் சுச்சுவேஷனுக்கு கொஞ்சம் லேட்டா சொல்லுவேன். கோவம் வந்தா உடனே தான் சொல்லிடுவேன். அது அப்பப்ப எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் சின்ன வயசுல ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருந்தது. அப்ப ப்ரெஷர் அதிகம், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம், கொஞ்சம் ஃபாஸ்டா வரும். இப்ப எல்லாம் நிறைய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் பண்ணணும். இன்னும் சரி சரி. பண்ணணும். அதாவது கல்யாணி மேடம். ஒரு வார்த்தை. கோபம் 30-40 வயசுல பார்த்தீங்கன்னா, கோபம் வந்த உடனே முதல்ல அடிதடியில தான் இறங்கிடுது. அப்போ எல்லாம் காலேஜ். ஆமா, இல்லை இல்லை, அது என்னமா சரி, இதில் வெக்கப்படுறது இல்லை. இப்போ வயசு 70 ஆயிடுச்சு அதனால ரொம்ப பக்குவம் ஆயிடுச்சு. ஆரம்ப காலத்தில் அந்த அந்த மண்ணுக்கே உரிய குணங்கிற மாதிரி ஒரு முரட்டுத்தனம் ரொம்ப அதிகமாக அந்த கோபம் வந்ததுன்னா என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோங்கிறதே தெரியாது. அதனால படார்னு கை முந்திரும், அது வந்துடும். அதுக்கு அப்புறம் பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. அது எல்லாம் அப்பப்போ குறைஞ்சிருச்சு. இப்போ மனைவியிட்ட பிள்ளைகிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் வந்தது அதை இப்போ சொல்கிறது உரிமை. வேற எங்கேயும் கோவப்பட முடியாது, அங்கே தான் கோவப்பட முடியும். இப்போ அதுவும் கூட இப்போ அமைதியாகிருது. கோவப்பட்டாங்களா அமைதி, மௌனம் சம்மதம் மாதிரி அமைதியாயிட்டோம்னா நிறைய கோபத்தை என்னதான் பேசினா கூட கோபம் வர்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம பேசினோம்னா இன்னும் அக்ரிவேட் ஆகுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியும்.
நமக்கே தெரியும் போது அமைதியாக வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து போவதற்கு முயற்சி பண்ணுவோம். நகர முடியலையா பேசாமல் அமைதியாக இருந்துட்டு வேற பக்கம் வந்து அப்படி திருப்பிக்கிறது முகத்தை. இதுதான் இப்போ காட்டுது. இப்போ அது கூட குறைஞ்சி போச்சு வந்து. அது உணர்வுகள், மெல்லிய உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே உணர்வுகள்லாம் கோபம் குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக மெல்லிய உணர்வு தான் வருது வந்து. நாமளா இதுக்கு போய் இவ்வளோ தூரத்துக்கு சிரமப்பட்டோம் அப்படி அந்த பகுத்தாய்ந்து ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து சரி நம்ம இதுக்கு பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ தோணுது வந்து. ஆனாலும் இப்போ வந்து அதை வந்து தவிர்க்க முடியல. இப்போ வந்து சரி இப்போ வர்றது எல்லாமே மென்மையாகவே காட்டுவோமே அப்படிங்கிறதுக்காக மென்மையாகவே போயிடுது. இப்போ வந்து இதுக்கு கோவப்பட்டா நம்ம கோபத்தை ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. இனிமேல் வந்து கோவப்பட்டா நமக்கு அதுக்கு எதிர் விளைவு தான் இருக்க வழியா அதிகமாகுதே ஒழிய நமக்கு வந்து சமமான விளைவு வர்றது கிடையாது. அதனால கோவப்படுறதை விட அமைதியாக போகிறது நல்லது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து அமைதியாக ஆர்வம் சார் சொல்றதை பார்த்தா கஞ்சி கிடைக்காம போயிருவோம்னு பயப்படுற மாதிரி இருக்கு. நான் வந்து நல்லா கோவப்படுவேன், பேரன்பும் காட்டுவேன். ரெண்டு ஜானல் எனக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்ப கொஞ்ச காலமா ரொம்ப ஐஸ் கட்டியாவே இருக்கிறேன். என்ன சொன்னாலும் கோவம் வர மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. அது வந்து மைண்ட்ல இருக்கிறதுனால சார் அந்த பலன் உங்களுக்கு நல்ல பக்குவம் வந்துருச்சு சார். இப்ப நீங்க நல்லா புரிய தொடங்கிட்டீங்க. அதான் எல்லாருக்கும் ஒரு செய்தி நான் சொல்றேன். நான் ஒன்னும் பேசல, நீங்க பேசிடுங்க. தேங்க்யூ சார். இப்படி வேணுங்கிறத வந்து கேட்டு கேட்டு வாங்கிக்கிறதுனால ரொம்ப கோவம்லாம் வராது. எதா இருந்தாலும் கேட்டு கேட்டு வாங்கிடுவோம். ஆனா வந்து ஏமாத்தினா மட்டும் கோவம் வரும். யாராவது என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னா மட்டும் அப்ப மட்டும் கோவம் வரும். அது வந்து அவங்க ஏமாத்துறவங்க கிட்டே கேட்டுருவேன், எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவேன். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அந்த மென்மையான உணர்வுகள் அப்படின்னு சொல்லும் போது சின்னதுல வசந்திமா சொன்ன மாதிரி நானும் பசங்க கிட்ட வந்து கோவப்பட்டிருக்கேன். அது எப்பன்னா அது எல்லா நேரத்துலயும் கோவப்பட்டுட்டே இருக்க மாட்டேன். கோவப்பட்டேன் அப்படின்னா அவ்வளவுதான். அதனால வந்து பசங்களுக்கு தெரியும் அம்மா வந்து அமைதியா இருக்கிறா அப்படின்னாலே கோவம் அப்படின்னா அவங்க வந்து புரிஞ்சு நடந்துக்குவாங்க. ரொம்ப எல்லாம் பேச வேண்டியதில்லை. இது நான் எங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. ஏன்னா எங்க அம்மா ரொம்ப பேச மாட்டாங்க, அவங்க ஒரு வார்த்தை தான் எதா இருந்தாலும், அப்படிதான் பழக்கம். இன்னொன்னு வந்து குழந்தைங்களுக்கு வந்து அன்பை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு, அதாவது இது எதனால வந்தது அப்படின்னா நான் நைஜீரியாவுக்கு ஃபிளைட் ஏறினதுல இருந்து ஏறி உட்கார்ந்ததுல இருந்து எல்லாத்துக்குமே ப்ளீஸ் சொல்லுவாங்க, தேங்க்யூ சொல்லுவாங்க. அங்க ஏர் ஹோஸ்டர்ஸ்ட போய் பழக ஆரம்பிச்சது. அங்க போனதுக்கு அப்புறமே அங்க இருக்கிற எப்பவுமே சர்வன்ட் மெய்டு இருப்பாங்க, டிரைவர்ஸ் இருப்பாங்க, செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டையுமே காலையில எந்திரிச்சு வந்தோடனே குட் மார்னிங் சொல்லுவாங்க. ஈவன் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்மளுக்கு ஒரு ஊசி போடுறதுனா கூட நர்ஸ் வந்து ப்ளீஸ் மேடம் அப்படிம்பாங்க. நம்ம கிட்ட வந்து இங்க எல்லாம் அப்படி பிடிச்சி போட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ப்ளீஸ்ம்பாங்க. அதுக்கப்புறம் அதை தேய்க்கிறப்ப கூட சாரி மேடம், அவங்க நமக்கு சாரி சொல்லுவாங்க. வலிக்க போகுது உங்களுக்கு, சாரி மேடம், ப்ளீஸ் பேர் வித் அஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஊசி போடுவாங்க. இதனால அந்த மென்மையான உணர்வுகள்லாம் ரொம்ப அழகா அங்கேயே கத்துக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து அன்பை எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படிங்கறத வந்து நான் சின்னதுல இருந்தே பசங்க கிட்ட வந்து ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூங்கிற வேர்டை வந்து சொல்லிட்டே இருப்பேன். அதனால பசங்க வந்து இப்ப அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா, இஃப் தே வாண்ட் டு டெல் மீ தட் தே ஆர் ஹாப்பி, அவங்க வந்து சொல்லுவாங்க லவ் யூ மா அப்படிம்பாங்க. அப்போ வந்து வி நோ அது வந்து ஒரு அது பிகினிங்ல இருந்தே அதை கொடுத்துட்டதுனால அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஐ ஹவ் மேட் தெம் தி வே அப்படிங்கிறது என்னோட இது. அது சில பேர் கூட கேட்டிருக்காங்க, ஊருக்கு வந்தப்பெல்லாம் வந்து என் பையன் வந்து அம்மா நான் வெளியே போய் விளையாட்டுமா அப்படின்னு கேட்பான். சரிடா போய் விளையாடு, இந்தியாவில இருக்கிறப்ப கொஞ்சம் தைரியமாவே சொல்லுவோம், போய் விளையாடுறா அப்படின்னு சொன்னா ஓ லவ் யூமா அப்படின்ட்டு போவான். அது கூட கேட்பாங்க, என்னது இவன் அம்மாவை பார்த்து லவ் யூ சொல்றான் அப்படின்னு. அந்த அது அப்போ ஸோ பிகினிங் ஆஃப் தி இதுல. ஸோ இப்போ அது வந்து ரொம்ப காமன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. ஸோ கோவங்கிறது ஏமாத்தினா கோவம் வரும். தேங்க்யூமா. இல்ல கோவம் வந்துச்சு இன்னைக்கு பார்த்தோம், ஒரு சேட்டிங் பண்ணது இல்லையா? ஆமா சார், பிடிக்கலன்னு சொன்னா அது கோவம்லாம் இல்ல சார், அதெல்லாம் உரிமையோட உங்ககிட்ட சண்டை போடுறது. வேற யார் சார் பேசல? ஒரு சின்ன இது இடைச்செருகல் சொல்றேன். அதாவது நான் கடந்த ஒரு 2-3 வருஷமாக இதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அதை ரொம்ப அனுபவிச்சேன் நான். நீங்கள் வந்து படபடப்பாக பேசுகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் உடல் அளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதை நான் கவனிக்க ஆரம்பித்ததுலேருந்து கூடிய மட்டும் நான் அமைதியாக இருக்க கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் கூடிய மட்டும் அது 100% வெற்றி அடைஞ்சான்னு தெரில, ஆனால் அதை நோக்கி போயிட்டுருக்கேன். ஏன்னா அது வந்து நம்மளோட பாதிக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் அமைதியாக இருக்க பழகிட்டேன். நான் அமைதியாக இருக்க பழகினதுனால இந்த மென்மையான உணர்வுகளுக்கும் அமைதியாகிடுது, இந்த டோட்டல் சைலன்ஸ் ஆகிடுது. அது இதையும் அதையும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நான். அதனால தான் அந்த
ஏன் இந்த இது வசதி மேடம் சொன்னது கூட இந்த ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட் எனக்கு வரல. நான் சொல்றேனே ஒழிய அது எனக்கு முன்னாடி வரல. அது நிச்சயமா நம்ம உடல் அளவில் அது பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுது. இந்த புகம்ங்கிறது நிச்சயமா பாதிப்பை ஏற்படுத்தும். எந்த வகையிலையும் நீங்க முழு உணர்வோடு இருந்தீங்கன்னா நிச்சயமா கோவப்பட மாட்டோம். நம்ம சுய உணர்வோடு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு யோசிக்க வழிய நிச்சயமா கோவப்பட்டா ஒரு தீர்வு கிடைக்காது. நான் சொல்லிடுறோம், நானும் ரொம்ப கோவக்காரன் அவங்க காலத்தில் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இதை கொஞ்சம் சுய உணர்வோடு சிந்திச்சோம் அப்படின்னா நிச்சயமா அதை வந்து தவிர்க்கிறதுக்கு முனைப்பு காட்டலாம். மேடம் சார் இப்போ நீங்க இப்ப சொல்றத வச்சு பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி வந்து கோவப்படும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க இல்ல அப்படிங்கிற அது கேள்வி கேட்கல. வந்து என்ன அவங்க அது நீங்க வந்ததுன்னா கேட்கக்கூடாது வேணா மேடம், அவங்க தான் கேட்பாங்க மேடம். இல்ல சார் அது வந்ததுன்னா வேணா தென் த ஆன்சர் துணை வில் கேள்வி டிஃபர். துணை கேள்வி ஆன்சர் வில் டிஃபர், ரொம்ப டிஃபர் ஆகும் ஆன்சர். இப்ப ஆனா உங்களுக்கு டைம் ஆச்சு சார். ஓகே. இல்ல இல்ல இந்த 4 கேள்வியில ஒரு தொகுப்பு பண்ணி முடிச்சுக்கலாம் மேடம். அப்பதான் மேடம். ஆமா சார் நீங்க தொகுத்து கொடுக்குறீங்களா? இல்ல இல்ல நீங்க இல்ல நீங்க இல்ல தான் உங்களுடைய ஆன்சர். இப்போ நம்ம வந்து இந்த 4 கேள்விகள் நம்ம கேட்கும்போது இந்த ஏற்கனவே நம்ம 4 வேண்டாத குணங்கள் என்னிடத்துல இருக்கிறது அப்படின்னு நம்ம எழுதி வச்சிருந்தோம்ல, அந்த குணங்களுக்கும் இப்ப நாம சொன்ன பதில்களுக்கும் எந்த அளவு தொடர்பு இருக்கு? அது வந்து இன்னொரு செஷன் போகும் மேடம், பரவாயில்லையா? இல்ல அந்த தொடர்போட நம்ம சேர்த்து பார்க்கும்போது தான் ஆ, நம்ம வந்து எப்படி இருக்கோங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்ம அந்த வேண்டான்னு நினைக்கக்கூடிய உணர்வுகளை இது உள்ளார நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னா இன்னும் நாம அந்த வேண்டாத உணர்வுகள் வேண்டாத குணங்கள்ங்கிறத எல்லாமே நம்ம வந்து எடுத்துட்டு திரும்பவும் நாம நம்முடைய மனதை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நம்மளை நாம சரிப்படுத்த வேண்டிய நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த அந்த குணாதிசயங்களோடு நீங்க இப்ப சொன்ன பதிலையும் இணைத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே புரிந்து கொள்ள முடியும். அதை வச்சுக்கிட்டு நீங்க மேற்கொண்டு நாம இதை தொடரலாமா இல்லை இதை வந்து வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் அவர் எப்படி அந்த இடத்துல முடிக்கிறாரு அப்படின்னா, உங்களை மையமாக்கி கொண்டு முன்னேற முயற்சிப்பது உங்களின் உரிமை. அந்த மாதிரி நீங்க செய்ய தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றமும் உங்கள் வாழ்வும் மென்மேலும் சிறப்பதற்கு இது ஒரு காரணமாக அமையும் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிடுறாரு. அதனால நாம இதை பார்த்துக்கிட்டு மற்றவங்க கிட்ட நம்ம இது முழுக்க முழுக்க நம்ம உணர்வுகளை எப்படி நம்ம கையாளுறோம் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் அந்த கேள்விகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் மொத்தம் 16 கேள்வி. இது வரைக்கும் நம்ம பார்த்தது 8 கேள்வி தான் பார்த்துருக்கோம். இன்னும் 8 கேள்வி இருக்கு. இது மாதிரி 2 செஷன். ஆமா நிஜமாதான் 4 கொஸ்டின்க்கு என்ன இதே மாதிரி தானே நேரமாகும். ஓகே கணக்கு டீச்சர். 2 நாள் இன்னும் 2 நாள் மேடம், நோ ப்ராப்ளம். கணக்கு அந்த டீச்சர். மாதிரி நம்ம அந்த வினாக்கள்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நான் எப்படி நடந்துக்கிறேன், மற்றவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எனக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வதற்கும் மேற்கொண்டு நாம் நம்மளை சரிப்படுத்தி கொள்வதற்கும் இந்த வினாக்கள் பெரிதும் உதவியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நாம் இன்னைக்கு இந்த வினாவை பற்றி பார்த்தோம், பேசணும். நம்முடைய உணர்ச்சிகளை எப்படி நம்ம வெளிப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கேள்விகளுக்குள்ளார வருது தான். அதனால் இதை நாம் மறுபடியும் ஒரு தடவை எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த கேள்விகளோடு நாம் எழுதி வைத்திருக்கக்கூடிய பதில்களையும் இணைத்து பார்த்து நம்மை நாம் சரிப்படுத்தி கொள்ளலாம். அதுக்கு இது ஒரு பெரிதும் உதவியாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை எழுதிய திரு PC கணேசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நம்ம கேட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். நன்றி 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 நன்றி. அருமையாப்பா, சூப்பர் சூப்பர். ரொம்ப அருமையா இருந்தது மேடம். இந்த இந்த இதே மாதிரி இன்னும் 2 நாள் வரும். மொத்தம் 16 ஆசிரியர் கேள்வி. வந்துட்டு மருத்துவராமா? இவரு மருத்துவரா? உளவியல் நிபுணர் தான் இவரு. ஓகே. ஏன்னா தி இந்து தமிழ் திசையில சி கணேசன்ற ஒரு மருத்துவர் வந்து ஆலோசனை கொடுத்துட்டு வர்றாரு. ஒருவேளை அவருதானான்றதுக்காக இல்ல கேட்டேன். இல்ல இவரு PC கணேசன். இவரு ம். இவரு சரி. உளவியல் அறிஞரா தான் இருக்கு.
இன்னும் ஒரு 2 நாள் வந்து மீதி 8 கேள்விகளுக்கு இந்த 2 நாள் சார் வந்து இதுல வந்து இன்னொன்னு நாம ஆ. வந்து உடன்பாட்டு சிந்தனை மனிதர்களா இல்ல எதிர்மறை சிந்தனை மனிதர்களா அப்படின்னு பார்க்கறதுக்கான வினாக்களும் தனியா இருக்கு. ஓஹோ சரி அது ஒரு 15 வினாக்கள் இருக்கு. அந்த வினாக்களுக்கு நாம விடை சொல்லும்போது நாம எப்படிப்பட்ட மனிதர்கள் 18 வினாக்கள். சரி அந்த 18 வினாக்களுக்கு நாம வந்து மார்க் போட்டு பார்த்துட்டோம்னா நம்முடைய பிம்பம் எப்படிப்பட்டது, நாம எதிர்மறை சிந்தனையாளர்களாக இருக்கிறோமா இல்லை உடன்பாட்டு சிந்தனையாளர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்வதற்கு ஒரு 18 வினாக்கள் இருக்கு. மேடம் அந்த 16 கேள்விகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 18 வினாக்களையும் நீங்க குரூப்ல போட்டீங்கன்னா அவங்க ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த 16 கூட ஆ. கொஸ்டின்ஸ் மட்டும் போடுங்கம்மா. இல்ல 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 கொஞ்சம் விவாதம் பண்றது பேசிக்கிறது நல்லது மேடம். அப்பதான் இதை வந்து நம்ம தெளிவு கிடைக்கும். பேசும்போது தான் லதா நம்ம எப்பவுமே நம்மளே நாம ஒரு முடிவு பண்றதை விட நம்ம அதை வந்து பேசும்போது இன்னும் ஆழப்படும். அதுக்காக தான் நம்ம எடுத்து பேசுறது இந்த இல்ல வினாக்கள். நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கலாம். இல்ல இந்த முடிஞ்ச 8 மட்டுமாவது போடுங்க. நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கிறத விட கேட்கும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு, அந்த நிலை மத்தவங்களுக்கு நம்ம எப்படி எப்படி இருக்கு? இருக்கோம் அதுதான். ஏன்னா நம்ம தயார் பண்ணிக்கிட்டு வரும்போது நாம அங்கேயே இதெல்லாம் சொன்னா எப்படி இருக்கும், அதெல்லாம் சொன்னா எப்படி இருக்கும், இது வேணாம் அது வேணான்னுட்டு வந்துருவோம். டக்கு டக்குன்னு கேட்கும்போது அதனால தானே இந்த மின்னல் கேள்விகள்லாம் வைக்கிறாங்களே, எதுக்காக? ஸ்பான்டேனியஸா டக்கு ரேபிட் டக்குன்னு ஃபயர் சொல்லணும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கறத, அப்பதான் நம்மளால வந்து சரிப்படுத்த முடியும். முன்னாலேயே கேள்வி கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சரி பண்ணிட்டு வந்துருவோம்ல. எல்லாருடைய மனமுமே என்னை எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லணும்னு தான் எல்லாரோட மனமுமே நினைக்கும். என்னுடைய குறைபாடுகள் வெளியில தெரியாம இருக்கணும், அப்படிதான் வந்து நம்ம எல்லாருமே எல்லாருடைய மனமுமே அப்படிதான் நினைக்கும். எண்ணம். அதாவது ஆமா, எதுனாலும் நான் வந்து வெளியில தெரியாம நான் என்ன வேணா பண்ணிக்குவேன், வெளியில தெரிஞ்சா என்னை பத்தி மற்றவங்க என்ன நினைப்பாங்க. இந்த கேள்வி வந்து நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கதான் இருக்குது. பொருந்தும். ஆமா, ஒரு 2 பேருக்கு தெரிஞ்சா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, ஒரு 4 பேர் என்னை பத்தி என்ன சொல்லுவாங்க. ஒரு பாராட்டுகளை நம்ம தேடுறது கூட அதுக்காக தான் நம்ம தேடுறோம். வந்து 4 பேர் நம்மளை வந்து பாராட்டணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கும்போது நம்ம தயார் செய்து கொண்டு அதுக்கான பதிலை நம்ம தயார் பண்ணிக்கிட்டு வரும்பொழுது அது வந்து அந்த அளவுக்கு நமக்கு புகழ வேண்டுமானால் பெற்றுத்தரும், நல்ல அலசி ஆராய்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால அந்த நேரத்துல அந்த வினாவை படித்துவிட்டு உண்டு இல்லை ஆமா இப்படிதான் அப்படின்னு நாம சொல்லிக்கொண்டே வரும்போது மிக விரைவாக நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது கொஞ்சம் நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி சரி மேடம். ஓகே முடிச்சுக்கலாம் மேடம். அடுத்த 8 கேள்விகளுக்கு 2 செஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 18 கேள்விகளை அடுத்த பப்ளிஷ் பண்ணி கேள்விகள்லாம் கொஞ்சம் சின்ன கேள்விகளா தான் இருக்குது சார். ஒரே இதுல இல்ல கூட வேண்டாம் மேடம், மணி 8:45 ஆச்சு. இல்ல இல்ல 8:45 ஆச்சு. அடுத்ததுல 2 வைக்காம ஒரே செஷன்லயே அதை முடிச்சிடலாம். பார்த்துக்கலாம் மேடம், அது எப்படி போகுதுன்னு பார்த்து டைம் எப்படி போயிடுச்சு போகுதோ சீக்கிரம் வைங்க. பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். ம் கலந்து கொண்ட அந்த மாதிரி உடன்பாட்டு எதிர்மறை சிந்தனைகளை கூட நம்ம கேள்வி சடசடன்னு கேட்டுட்டு மார்க் போட்டுக்கிட்டே வந்துடலாம். அவங்க அதான் செய்யலாம் செய்யலாம் செய்யலாம். ஓகே மேடம், முடிச்சுக்கலாம் இதோட. ஒரு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. முகநூல் வாயிலாக கலந்து கொண்ட நண்பர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் வாழ்த்துக்கள்மா. நன்றி. நன்றிம்மா, நன்றி எல்லாருக்கும்.